வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தவம் இயற்றிய ஐயா அவர்களுக்கும், வரவேற்ற கணேசன் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கும் இருபால் மெய்ய அன்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். உயிரையும் அறிவையும் என்னுள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களை அன்போடு வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஏன் நாம் குருவை நினைக்கிறோம் அப்படின்னா, சாமிஜி எழுதுகிறாரு, நீங்கள் எந்த ஒரு இடத்துல போய் பேச போனாலும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட என்னையும் நீங்கள் இணைச்சிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதனால் இந்த அறிவில் இணைஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி சாமிஜி தான். சாமிஜி நிறைய 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 பாடல்கள் இருக்கிறாங்க. கணேசன் ஐயா கேட்டால் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பாட்டெல்லாம் எங்கே இருக்குன்னு கூட ஞானக்களஞ்சியத்தில் தெரியல. அப்போது என்ன சார் என்ன பேசணும், தலைப்பு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால், நான் ஆலியாரில் இருந்தேன். ஆலியாரில் ஏற்கனவே டவரும் கிடைக்காது, அப்புறம் ஒரு பாட்டாவது அனுப்பி வைங்கன்னு சொல்கிறதுக்கும் முடியல. அப்புறம் தான் சொன்னாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு. இது என்ன வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருக்குது, இதில் அரசியல் கூட்டமா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இங்கே பார்க்குறேன், இங்கே போர்டில் கூட்டணி ஆட்சி அமைக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது என்ன, இது அதை விட இதாக இருக்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இங்கே தவத்துக்கு உட்கார்றேன், கூட்டணி ஆட்சி தான். அப்பா பரவாயில்ல. அப்போ நாம் எதில் பங்கெடுத்துருக்குறோம் அப்படின்னா, அரசாங்கத்தில் பங்கெடுக்கிறோம், அரசியலில் அல்ல. அரசியல்னா என்ன, அரசாங்கம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அரசியல் அமைப்பு சட்டம் என்பது அனைவருக்கும் தெரியணுங்கிறது சாமிஜினுடைய நோக்கம். ஆனால் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சாமிஜி மட்டும்தாங்க, அதுவும் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்துட்டு அவர் சொன்ன ஒரே வரி என்ன தெரியுமா சொன்னார், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அரசாங்கம் செய்ய வேண்டியது பாதுகாப்பு ப்ளஸ் பராமரிப்பு. பாதுகாப்பு பராமரிப்புனா, நான் அந்த மணிமுத்தாரில் 9ஆம் மணின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு கிளாஸ் எடுக்க போவேன். இப்போ அங்கே உள்ள தளவாயின்னு சொல்லிட்டு அவர் கமாண்டர், இப்போ அவர் எம்எஸ்சி யோகா எம்ஏயோ என்னமோ போட்டிருக்கிறாரு நம்ம இதில். அவர் ஒரு ஆளுக்கு மட்டும் நான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன்னு வைங்களேன். அவரே ஃபோன் பண்ணி கேட்பார், அந்த அம்மா வந்துட்டாங்களா ஊருக்கு போய்ட்டு, அப்போ தான் நான் கிளாஸ்க்கு வருவேன் அப்படிம்பார். அப்புறம் அவர்கிட்ட அன்றைக்கி பேசும்போது சொன்னோம், சமூக நல தீர்வுகள் அப்படின்னு சொல்லி சாமிஜி எழுதியிருக்கிறார். அப்போ அவர் கேட்டுட்டு சொன்னார், 6 பேருக்கு ஒரு போலீஸாம், 6 பேருக்கு காவல்துறையிலேருந்து ஒரு காவல் உண்டாம், 6 பேருக்கு ஒரு காவல்துறை அன்பர்னா, காவல் இருக்கக்கூடிய அந்த காவலர் 6 பேருக்கு ஒரு ஆள் இப்போ ரோட்டை நம்ம பார்க்க முடியுதா? இல்லை. ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, அறிவற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ள அழிக்கலாக அரண் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவர் சொல்கிறாரு, 6 பேருக்கு ஒரு காவல் அரசாங்கம் கொடுத்துருக்கு. அரசாங்கம் கொடுத்த அந்த காவலை அதே மாதிரி நம்ம ரோட்டில் சந்திக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. அப்படி மட்டும் இருந்தால் எங்கேயாவது என்ன நடக்கும், பல்வேறுபட்ட முரண்பாடான பல விஷயங்கள் நடக்காது. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் பாருங்கள், தனியால் இப்போ போக முடியுமான்னு கேட்டால், நைட்டை விட பகலே போகிறதுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்குது. ஒரு எங்கேயாவது ஒரு சந்துக்குள்ளெல்லாம் போகிறதா இருந்தால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோன்னா, அப்போ நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோன்னா, சுதந்திர நாட்டில் தான் இருக்கிறோம். சுதந்திர நாட்டில் இருக்கிறோம். அப்போ ஒரு அரசாங்கத்தோட கடமை அப்படின்னு கேட்டால், அது தனி மனிதனை சுவாமி சொல்லும்போது சொல்கிறாரு, பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுக்கணுமா. அப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்துருந்தால் மட்டும்தான் அது உண்மையான ஜனநாயக ஆட்சி, நம்மளால் அமைக்கப்பட்ட மக்கள் ஆட்சி, அதுதான் சரியான ஆட்சின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ நாம் என்னங்க இப்போ 7:30 மணி வரை ஒரே அரசியலை பற்றியே பேச போகிறோமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நம்மளால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்படி தானே? ஒரு வசனம் படித்தேன் ஒரு இடத்துல, கிளையில் அமரும் பறவை சிறகுகளையே நம்புகிறது. உண்மை தானே? கிளையில் ஒரு பறவை அமருதுன்னா அது இடத்துல பறந்து போகும்போது கிளையை தூக்கிட்டு போக முடியாது. கிளைங்கிறது அதற்கு என்ன பண்ணணும், உட்காந்து எந்திப்பதற்கு ஒரு இடம், ஒரு பிடிமானம், அவ்வளோதான். ஆனால் அதையே பிடிச்சிக்கிட்டு அதை அலைய முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நாம் எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை பிடிச்சிட்டு அலைய முடியாது. நமக்கு யார் அப்படின்னு கேட்டால், நம்மோட அறிவு, நம்மோட உடல் ஆரோக்கியம்,
அதுதான் நமக்கு பாதுகாப்பு அறிவு தரணும், பராமரிப்பை உடம்பு தான் தரணும். அப்போ இந்த உடல் நம்மிடம் இருக்குது. அப்புறம் அந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கணும்ல. அவர் சொன்னார்ல, அவர் சித்தர், இந்த பைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அவர். இது ஒரு காயப்பை, கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த பைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், காற்று மட்டும் இல்லை, மாயப்பை உள்ளே ஒன்று இருக்கான். ஆனால் மாயப்பைக்குள் சரக்கு பலவுல. அவர் எவ்வளோ அழகாக எழுதுகிறாரு பாருங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத மாயப்பைக்குள்ள சரக்கு பலவுல அப்படின்னா, எதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையோ அதெல்லாம் நம்ம மாயைன்னு தானே சொல்லுவோம். அப்போ நம்மகிட்ட ஹார்ட் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குங்க, அதான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம தினசரி பார்த்துட்டா இருக்கிறோன்னு கேட்டால் இல்லை, அது மாயப்பைக்குள்ளே மறைஞ்சு உட்காந்துருக்கு. ஆனால் அது ஸ்கேனில் தெரியும் இல்லையா? பருப்பொருள் தான், ஆனால் ஸ்கேனில் தெரியும். அது எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ அளவு, எப்படி துடிக்குது, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டோம். ஆனால் அது மறைவாக வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அறிவு மறைபொருளாக இருக்கிறதுனால அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், புற வேலையை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு மனசை கொண்டு வந்து புறமாக வச்சது அருட்பெயர் ஆற்றல். அப்போ இது என்ன ஒரு தோற்றம் அப்படின்னு கேட்டால் தெரியும் நம்ம எல்லாருக்கும். காயம்னா உடம்பு, காயப்பை ஒன்று உண்டு, அதுக்குள்ளே சரக்கு பல உள்ள, மாயப்பையும் உள்ளே இருக்கான், அதான் உயிர். ஆனால் 4வது ஒரு வரி அவர் சொல்கிறாரு, மாயப்பைக்குள் நின்ற கல்வன் காணாமல் போயிட்டா எல்லாமே மண்ணுக்குள் அப்படின்னு முடிக்கிறாரு அந்த கவிதையை. அது சீராக வரும், எனக்கு மறந்துட்டு. அர்த்தம் இதுதான். அப்போ காயப்பை உடம்பு, மாயப்பை உள்ளே இருக்கக்கூடிய உயிர்னு சொன்னால் கல்வன் யாருங்கிறதாங்க கேள்வி. அந்த கல்வன் யார் என நம்ம கண்டுபிடிச்சா, நான் மனவளக்கலையில் அதை கண்டுபிடிப்பதற்கு தான் விஷன்லாம். கல்விங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மறைபொருளாக இருப்பதை ஆராய்ச்சி பண்ணி வெளியிடக்கூடிய விஞ்ஞான கல்வி இருக்குது. ஆனால் மறைபொருள் ஏன் அப்படி இருக்கணுங்கிற ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது, மெஞ்ஞான கல்வி இருக்குது. அப்போ விஞ்ஞானம் என்பது பருப்பொருளை ஈஸியாக ஆராய்ச்சி பண்ணிடும். ஆனால் பருப்பொருளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வல்லது விஞ்ஞானம் தான். ஆனாலும் ஒரு சின்னதாக ஒரு தேக்கம் விஞ்ஞானத்தில் என்ன இருக்குன்னா, சில விஷயங்களை எங்களால் சொல்ல முடியலைங்க, அதனால் விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சில விஷயங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாயப்பைக்குள் இருக்குது பாருங்கள் ஒரு கல்வன் அறிவு, அதை விஞ்ஞானத்தால் சொல்ல முடியலை. விஞ்ஞானத்தால் எங்கே சொல்ல முடியலைன்னு கேட்டால், மனிதர்களுக்குள்ள உயிரினங்களுக்குள்ளேயும் சொல்ல முடியல, வெளியிலையும் கண்டுபிடிச்சி சொல்ல முடியலை. வெளியில் என்னத்தை கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அணு இருக்கிறது என்றால் அந்த அணுவினுடைய ஆற்றலை கணித்த விஞ்ஞானம் அறிவை கணிக்க முடியலை. அறிவை கணிக்கும் பொழுது அதற்கு வச்ச பேர் பல வேகம் கூடிய அணுக்கு பெயர் எலக்ட்ரான்னு சொல்லிடுறோம். வேகம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா அதுவே நியூட்ரான். இன்னும் கொஞ்சம் ஆழமாக மத்தியில் போய் சுற்றுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? வேகம் குறைய குறைய வேறு பேர். 3க்குமே பேசாமல் ஒரே அணுன்னு வைக்க வேண்டியதானே? 3க்குமே அணுன்னு பேர் வச்சா அது குழப்பமாக இருக்கும். இப்போ நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவு கொண்டு தானே என்னை கூப்பிடுவாங்க. இப்போ நீங்களாம் ஆசிரியர்னு சொல்லிடுவீங்க, அம்மான்னு சொல்லலாம், அக்கான்னு சொல்லலாம், அப்படி தானே? இப்போ என் தங்கச்சி வந்தால் அக்கான்னு சொல்லுவா, என் தங்கச்சி பையன் பெரியம்மான்னு சொல்கிறான், எங்கள் அம்மா பொண்ணு, இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான உறவு கொண்டு நான் இருக்கிறேன். ஏங்க அதை தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே பேரை சொல்லி இந்திரா அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டத்தில் 10 இந்திரா இருந்தால் 10 பேரும் போய் நிற்போம், அப்படி தானே? இல்லை 2 பேர் இருந்தால் 2 பேரும் போய் நிற்போம். அந்த 2 பேரில் யாருன்னு சொல்லணும். அதான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்களா, எனக்கும் திருநெல்வேலி தான் அப்படின்னு அவங்களும் வந்து நின்னாங்கன்னா நம்ம யாரை கூப்பிட்டோம், என்ன சொல்ல போகிறோம் தெரியாது இல்லை. அப்போ வேறுபடுத்தி காட்டுனா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதனால் வெறுமனை அணுங்கிற ஒரு சொல்லுனா எல்லா அணுக்களையும் குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த அணுவினுடைய சுழற்சி வேகத்துக்கு தகுந்தபடி அதுக்கு வேறு வேறு பேர் வைக்கிறாங்க. அந்த வேறு வேறு பேர் வைக்கும் பொழுது அதனுடைய சுழற்சியின் வேகம் வித்தியாசப்படுறதில் இந்த பிரபஞ்சமே தோன்றி வருவதற்கும் நாம் தோன்றி வருவதற்கும் காரணமாக இருந்த ஒன்று தாங்க நியூட்ரான். அப்போ சுவாமிஜி கிளாஸ் நடத்தும்போது சொல்கிறாரு, இந்த உடல் இயங்குவதற்கும் அல்லது இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கும் தோன்றி வருவதற்கும் அணுக்களே காரணமாக இருந்தாலும் அந்த அணுக்களுக்குள் ஒரு இணக்கம் இருந்துச்சான். அந்த இணக்கம் தாங்க கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த கூட்டணியை தான் பேச முடியும், நமக்கு மற்ற கூட்டணியை பற்றிலாம் தெரியாது. அப்போ இந்த உடம்புக்குள்ளே ஒரு கூட்டணி இருக்குதுன்னு கேட்டால், புதுசாக ஒரு ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டால் இருக்கிற ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டாலே போதும். இருக்கிற ஆட்சியை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணணும்? தேவையில்லாமல் ஒன்றை ஒன்று விமர்சிக்காமல், அப்படி தானே?
அப்போ எலக்ட்ரானாகவே தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அது அடுத்த நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறது. அதே மாதிரி புரோட்டான் என்ன பண்ணுது, பிளாக் ஹோலாக மாறுகிறது, கருந்துளையாக மாறி ஒரு காலகட்டத்தில், அது எத்தனை ஆண்டுகள்னால் சொல்ல தெரியலை, ஏன்னா விஞ்ஞானம் அதால் சொல்ல முடியலை. அப்போ விஞ்ஞானம் சொல்லுது, இயக்கத்தை எங்களால் கணிக்க முடியுது, ஆனால் அந்த இயக்கம் மாறுபடுவதற்குண்டான அறிவை எங்களால் கணிக்க முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டால், இயக்கத்தை அதோடைய ஆற்றலை கணிப்பதற்கு உரிய அத்தனை கருவிகளும் எங்ககிட்ட இருக்குது. கரண்ட் இருக்குன்னா அது எத்தனை வேர்ட்ஸ் இருக்குங்கிறதுக்கு யாராலும் கண்டுபிடிக்கலாம், ஏன்னா மிஷின் தான் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கு. அப்போ இதில் இத்தனை வாட்ஸ் நம்மளால் கணிக்க முடியுது. ஆனால் என்ன தான் கணிப்பை கொடுத்தாலும் அந்த கரண்டை கண்ணால் பார்க்க முடியல. அது ஏன் இத்தனை வாட்ஸ் இதுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கண்டுபிடிப்புனா, அதுக்குள்ளே மூலப்பொருளாக அந்த அணுக்களை வச்சது, எலக்ட்ரானை வச்சது யாருன்னு தான் சிந்திக்கணுமா. அப்படி சிந்திச்சிட்டோன்னா அது விஞ்ஞானமாக மாறிடும். அப்போ இருக்கிறது என சொல்லுவது விஞ்ஞானம், ஏன் அங்கே இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அது விஞ்ஞானம். அப்போ கரும்பு இனிக்குதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கரும்பு ஏன் இனிக்கணும்னு கேள்வி கேட்டால் விஞ்ஞானம். அப்போ அந்த இனிப்பை கொண்டு போய் கரும்புக்குள்ளே யார் கொடுக்கல, விவசாயி கொடுக்கல. அவர் விவசாயி என்ன பண்ணுறாரு, கரும்பு விளைய வைக்கிறாரு, அப்புறம் ஜூஸ் எடுக்கிறோம் அல்லது நம்ம சுகராக பயன்படுத்துகிறோம், நம்ம வீட்டு பாட்டால் வந்து இருக்குது, நாம் அந்த அதுலேருந்து எடுத்து போட்டு டீயோ காஃபியோ குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சுகரை நாம் எங்கெல்லாம் பயன்படுத்திக்கிறோமோ அது ஒன்றொன்றும் எங்கிருந்தோ தரப்பட்டது இல்லை, அது இனிப்பு பொருள் கொண்ட பயிரிடமிருந்து, அது தென்னை மரமாக இருக்கலாம், பனைமரமாக இருக்கலாம், அல்லது கரும்பாக இருக்கலாம். அப்போ இயற்கை பற்றிய ஒரு அறிவு இருக்குதுன்னு சொன்னால், அங்கும் ஒரு கூட்டணி முயற்சி இருந்தால் மட்டும்தான் அது ஜெயிக்க முடியுமா என்றால், விதையை போட்டாச்சு, போட்ட விதை மண்ணுக்குள்ளே என்ன பண்ணணும், இணக்கமாக இருந்து தன்னோட வேலையை செஞ்சாதாங்க செடியாக வெளியில் வர முடியும். அதே மாதிரி தான் இந்த மாயப்பை என்பதும், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்வன் என்று சொல்லக்கூடிய அறிவு கண்ணுக்கு தெரியல, அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னு கேட்டால், எல்லாவற்றையும் கூட்டணியாக தன்னுடைய நிலைக்குள்ளே வச்சிருந்து, சாமிஜி சொல்கிறாரு, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அதை வச்சிருந்து இங்கே உருவாக்கி வெளியில் அனுப்புவது அறிவோட வேலை அல்லது அந்த கல்வனோட வேலை. அப்போ தான் மலரே மலரே நீ யார் அப்படின்னு சாமிஜி அந்த பாட்டு பாடுறாரு இல்லை, அந்த பாட்டில் அந்த மலர் சொல்லுத மாதிரி ஒரு பதில் வரும். நான் பரம அணுக்கள் பல கூடி பண்பாய் கூடி ஒரு கூத்து. அந்த பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி தான். நான் எங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் மலரில் வாசனையாக இணைஞ்சிருக்கிறேன். மலர் மட்டும் இல்லை, வாசனையும் இணைஞ்சிருக்கு. இதில் மலர் கண்ணுக்கு தெரியுது, வாசனை கண்ணுக்கு தெரியல. ஆனால் மலர் மொட்டாக இருக்குது, வாசனை வருது, மலர்ந்தப்புறம் தான் வருது, உள்ளடங்கி இருக்குது. எங்கெல்லாம் மலரோட வாசனை உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னு கேட்டால், மலராக வரும் வரையிலும் உள்ளடங்கி தான் இருக்குது. அப்போ அது மறைவாக இருக்கக்கூடிய கல்வன் அறிவு என்ன பண்ணுது, நீ எப்போ வாசனையை கொண்டு வரணுமோ அப்போ கொண்டு வந்தால் போதும். அதுவரையிலும் விதை மண்ணோடு கூட்டணி வச்சுக்கும், மண் நீரோடு. அப்போ விதை மண்ணும் நீரும் வந்தால் போதுமா, அதுக்கு ஒரு வெப்பம் வேணும்ல வெடித்து வெளியில் வர்றதுக்கு. அப்போ வெப்பத்தோடு தன்னை இணைச்சிக்குது. அப்போ ஒரு விதை சாதாரணமாக இருக்குமான்னு கேட்டால், தானே தனியாக வந்துடுவேன் அப்படின்னு விதை சொல்ல முடியாது. மனிதர்களுடைய உற்பத்தியும் அதே மாதிரி தான். ஒரு ஆணிடம் இருக்கக்கூடிய அந்த உயிரணு விந்து அப்படிங்கிற நீர்ம பொருளை தனியாக வச்சுக்கிட்டு உருவத்தை உண்டு பண்ண முடியாது. குளோனிங் சொல்லிவிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை உண்டு பண்ணாங்க, ஆனால் அது என்ன பண்ணலை, சரியானபடி வரலை. அது முறைப்படி இங்கே வரணும்னா கூட்டணி கண்டிப்பாக வேணுங்க. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமுட்டை சிவப்பு அணு, இந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய ஓடி வரும் உயிரணு வெள்ளை அணு. நம்மளோட பிளட்டில் பார்த்திங்கன்னா சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் உண்டு. கோயிலெல்லாம் ஒரு பட்டை போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒன்று ஒயிட்டு ஒன்று ரெட்டு, அப்படி காவி அடிச்சிருப்பாங்கல்ல. இப்போ கோயிலையே அந்த 2 கலர் அடிக்கணும், வேறு கலரே இல்லையா உலகத்துலன்னு கேட்டால், நம்முடைய பிறப்புக்கு காரணமான கலரே அந்த 2 தான். அப்போ கட்சி கொடி எதுன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. அதனால் அங்கே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளட் செல்ஸ் இருக்குல்ல, அப்போ ஒயிட் செல்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா 2 நமக்கு வேணுமான்னு கேட்டால் 2 வேணும். அந்த 2னுடைய கூட்டணி எங்கே தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, கரு உருவாகும் பொழுதே. அப்போ இந்த உயிரணுவும் கருமுட்டையும் இணைத்து கொண்ட உடனேயே பிறப்பு நிகழுதான்னு கேட்டால் இல்லை. இதை வச்சுக்கிட்டு இங்கே என்னென்னலாம் ரெடி பண்ணுனா இங்கே வாழ முடியுமோ அத்தனை நமக்கு வேணும் பாருங்க. அப்படி அத்தனை நம்மிடம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு மாய கல்வன்கிற அறிவு வேலை செய்தான். அது என்ன பண்ணுதுன்னா, அப்பா அம்மாட்டேருந்து கொண்டு வந்த பாவ புண்ணிய வினையெல்லாம் இருக்குல்ல, அது இந்த உயிரில் மறைவாக உட்காந்துருக்கு. அந்த மறைவாக இருக்கிறத அந்தந்த காலகட்டத்தில் கரெக்டாக அந்த நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு ஒரு ஜாதக கட்டத்தை அப்படி
அந்த கீச்சுறதுங்கிறது வந்து யாழ்ப்பாண பாசை, அது விட மாட்டேங்க இல்லையா? அந்த எழுதுறது, ஜாதகம் எழுதுறது அப்படியே கரெக்டாக எல்லாம் செட் பண்ணிவிட்டு நாமளாக உருவாக்குறோமான்னு கேட்டால் இல்லை. கருவில் உருவாகும் பொழுதே இத்தனாம் தேதியாக நீ பிறக்கணுங்கிற தன்மைக்கு தகுந்தபடி ஒரு வளர்ச்சி. சிசேரியனாக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் அதுக்கு ஒரு கூட்டணி வேணும்ல. அது யார் பண்ணுறான்னா நவகிரகம் தான். நவகிரகம் சும்மா இல்லை, அங்கிருந்து வரக்கூடிய அலை இங்கே செய்த வினை பாவ புண்ணியத்துக்கு கூட்டணி அமைச்சிட்டு நீ இதை பண்ணி நான் இதை பண்ணுறேன். அப்போ சனி கிரகம் சொல்லுது அவனுக்கு ஆயுட்காரகன் எவ்வளோ வேணுங்கிறத நான் தீர்மானிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ வினை இருக்கோ அது வரை வாழணும்ல. அப்போ இந்த கர்மாக்குரிய செயலை செய்கிறதுக்கு இல்லை பதிவை அளிப்பதற்கு நீக்குவதற்கு அது தன்னோட கையில் எடுத்துக்குது. அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நிலையில் சுக்கிரன் சொல்லுது அவனுக்கு என்னென்னலாம் அனுபவம் வேணுமோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன். இப்படி எல்லா கிரகங்களும் கூட்டணி அமைச்சாதாங்க அந்த ஜாதக கட்டங்கிற பிறப்பு அங்கே நிகழ்கிறது என்றால் அது ஆணா பெண்ணா என தீர்மானிப்பதும் அவரவர் கிடையாது. நம்ம பேரே நாம் வச்சது இல்லையே. நம்ம பேரே நமக்கு நம்ம பேர் இப்போ பிள்ளையெல்லாம் சொல்லுது இந்த பேரெலாம் நல்லா கெஜெட்லேயே போய் மாற்று அப்படின்னு சொல்லுது. ஆனால் நாம் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ நமக்கு பேர் வச்சாச்சு, பிறந்தாச்சு அப்படின்னா தனி ஒரு ஆளாக தான் நம்ம வாழ்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அப்போ தான் சுவாமிஜி எழுதுகிறாரு, உச்சி முதல் பாதம் வரையிலும் எப்படி ஒரு மரத்திற்கு உண்டான தன்மை தான் மனிதனுக்கும். ஒரு மரம் எப்படி அந்த விதையை கரெக்டாக உள்ள போனோன்னு என்னென்னலாம் தனக்கு தேவையோ அதெல்லாம் உறிஞ்சி எடுத்து தானே மேலே கொண்டு வருது. நேத்தான் ஆலியாரில் சொன்னாங்க, நானும் ஏற்கனவே பார்த்தோம், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாமிஜிட்ட வந்து ஒரு இளநீ கொண்டு குடிக்கிறது குடித்தாங்களாம். சாமி இதை சாப்பிடுங்கன்னு உடனே அவர் கடல் நீர் என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். சாமி இது பேர் என்ன கடல் நீரான்னு கேட்டாராம். அப்புறம் அவர் சொன்னாராம், கடல் நீர் தான் கிணத்து நீராக வருது, பக்கத்தில் பாசனம், அந்த பாசனம் தான் தென்னை மரத்துக்கு போகுது. தென்னை மரம் வாங்கி மேலே நல்லா குடிக்கும்படியே ஒரு அழகாக அது என்ன சொல்லலாம் டேஸ்ட்டாக ஒரு இளநியை கொடுத்துருக்கு. அப்படின்னா இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னா கண்ணுக்கு தெரியாத கல்வன் செய்த வேலை. கண்ணுக்கு தெரியாதுல்ல. இப்போ இளநீ தான் தென்னை மரம் வளருதும் கண்ணுக்கு தெரியல. அது எப்படின்னா தென்னம்பாலம் அந்த பூ கண்ணுக்கு தெரியும், குட்டி குட்டியாக காய் வரும், பெருசாயிரும். உள்ள இளநீ எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு சொல்ல முடியும்? நாம் காசு கொடுத்து வாங்குகிறோம், சில நேரம் பெருசாக இருக்கும் இளநீ, ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா இத்தினூண்டு தான் இருக்கும். ஆனால் சில நேரம் பாருங்க சின்னதாக இருக்கும், இளநீ நிறைய குடிக்கிறதுக்கு இருக்குன்னா அங்கே கல்வன் மறைஞ்சிருக்காங்க. மறைவாகத்தான் எல்லா வேலையும் நடந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா அந்த மாய கல்வன் என்பது அறிவு. அந்த அறிவினுடைய தொடர்பு நமக்கு சரியானபடி கிடைக்கணும். அந்தந்த காலகட்டத்தில் 3 மாதம் ஆனால் அறிவு தான் நம்மளை குப்புற விழ வைக்குது. அப்படி குப்புற விழ வைக்கிறதுக்கு தான் பெற்றுக்கொண்ட குழந்தை ரொம்ப ஆசையாக பெற்றிருக்காங்க. நானே என் குழந்தைய குப்புற விழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் விழ வைக்க முடியாது. அப்படி வச்சா நான் நச்சுன்னு நாடி அடிச்சிடும். அந்த குழந்தையே குப்புற விழணும், கையை எடுக்கணும், அப்படி தலையை தூக்கிட்டு சிரிக்கும் பாருங்க, அப்போ தான் ஃபோட்டோ எடுக்கணும். எப்படா விழுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா அது என்ன கூட்டணி அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு உயிரினு. நான் சொன்னேனே ஒரு சிவப்பும் வெள்ளையும் இணைத, அந்த சிவப்பு வெள்ளையும் இணைஞ்சதில் அவங்க குப்புற விழுந்த பதிவு அதில் இருக்குது, அவங்க சிரித்த பதிவு அதில் இருக்குது, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த பதிவு, அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ, எவ்வளோ பொய் சொன்னாங்களோ, எவ்வளோ நல்லது செஞ்சாங்களோ அதையும் சொல்லணும்ல, அத்தனையும் அதில் இருக்குங்க. அப்புறம் ஏதாவது குழந்தை தப்பி தவறி பொய் சொல்லிட்டுனா அப்பன மாதிரியே பொய் சொல்லாத அப்படின்னா திரும்பவும் அப்புறம் என்னைக்கா பொய் சொன்னால் அவர் சொல்லுவார், இந்த பாரு உங்கள் அம்மா மாதிரியே வராத. அப்புறம் 2 பேரும் பொய் சொல்லியிருக்காங்கிறது பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு. பிள்ளை நினைக்குது 2 பேரும் பொய் தான் சொல்லியிருக்காங்களோ, அப்போ நம்மளும் சொல்லலாமே. இது கற்றுக் கொடுத்தல் அடுத்தால. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இணைஞ்ச கூட்டணி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கல்வனுங்கிற அறிவு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அந்தந்த ஏஜில் இந்த அறிவின் தொடர்பு கிடச்சிட்டே இருக்குங்க. அப்படி கிடச்சிட்டே இருக்கிறதுல ஒரு 12 வயசு வரும் பாருங்க. அந்த 12 வயது வரும் பொழுது தான் தன்னை எப்படி திரும்பி பார்க்கணும், தனக்குள்ளே நிகழக்கூடிய எத்தனை நிகழ்வுகள், தனக்கும் பிறருக்கும் உள்ள தொடர்பு, தனக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும், ஆண் பெண் தொடர்பை பற்றிய ஒரு சிந்தனை, அப்புறம் தனக்கும் இயற்கைக்கும் உள்ள சிந்தனை, தனக்கும் இறைவனுக்கும் உரிய ஒரு சிந்தனை, இது எல்லாம் 12 வயசுலேயே வந்துடும். ஆனால் அந்த 12 வயசில் சிந்தனை இருக்கும், அதை வெளிப்படுத்துவதற்கோ அல்லது அது சம்பந்தமாக கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கோ முறையான ஒழுக்க கல்வி அல்லது பண்பாட்டு கல்வி விடுபட்டு போயிருக்கு. முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு குருகுல கல்வின்னு சொல்லிட்டு இதைத்தான் போய் போதிச்சாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்க வரைக்கும்
உன்னுடைய இளமையை நீ தொடும் வரையிலும் உனக்கு என்னென்ன உண்டதோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் இளமையை தொட்ட பிறகு அவங்க சொல்லுவாங்க, நீ கிரகஸ்தம் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன கல்வி தரப்படுகிறதோ அதான் உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சாஸ்திரப்படி அவங்களுக்கு அத்தனையும் போதிச்சாங்க. அப்போ தான் பெண்கள் அங்கே போக முடியாதுங்கிறதுனால பெண்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் பாவை நோன்பு கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க. அதனின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. எப்படி கணவன்கிட்ட நடந்துக்கணும், எப்படி இல்லறம், எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட்டதுங்க. ஆனால் அது மறைவாக இருந்தது. ரொம்ப வெளிச்சம் போட்டு அங்கே எங்கே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண் பெண் வாழ்வதற்கு உரிய ஒரு தகுதியை கிரகஸ்தம் ஏற்படுத்தி கொள்வதற்கான கல்வி ஒழுக்க கல்வியாக மறைவாக கற்றுக் கொடுக்கப்பட்டதுங்கிறது முன்னோர்கள் எல்லா பக்கமும் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ ஒழுக்க கல்வி என்பது இப்போ இருக்கான்னு கேட்டால், இப்போது ஒழுங்காயிருன்னு சொல்லுவதற்குத்தான் முடியுதே ஒழிய ஒழுக்க கல்வி என்பது நிறைய இடங்களில் விடுபட்டு போயிருக்கேங்க. அப்போ எப்படி நீ போய் சொல்லாதேன்னு சொல்லிவிட்டு ஒரு குழந்தைக்கு நாமளே அறிமுகப்படுத்துகிறோமோ, அதே மாதிரி பல வீடுகளில் அந்த குழந்தைக்கு அறிமுகமாகக்கூடிய பெற்றோர்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டால், சில நேரங்களில் சகிக்க முடியாமலும் சில நேரங்களில் போற்றுதலுக்குரியதாகவும். எங்கள் அப்பா அம்மா மாதிரி உலகத்திலே கிடையாதுன்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா மாதிரி மோசமும் கிடையாது அப்படின்னு அதே குழந்தை தான் என்ன பண்ணுது, தனக்கு தேவையானது கிடைக்காத போது சொல்லுது. அப்படின்னா மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு இல்லறம், அதனுள்ள சிக்கி கொண்ட குழந்தைகள், படிப்பு, பொறுப்பு எல்லாம். அப்போ அப்பா அம்மாவை நினச்சி பார்த்தா அவர்களுடைய வாழ்க்கை முறையும் கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு கேட்டால், முன்னால் மாதிரி இப்போ இல்லைங்க. முன்னாலெல்லாம் நான் எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்பேன். இப்போ யாரும் கேட்குறதே இல்லை. அப்போ தாத்தா சொல்லுவார், என்னல பிள்ளை வளர்க்க, நானும் உன்னைய வளர்த்தனேன் அப்படின்னா அவர் அப்பாவை கண்டாலே நடுங்குவாருங்க. அப்படி தான் அந்த காலத்திலலாம் இருந்தாங்க. அப்படின்னா பாசம் இல்லாமலாம் இருந்தது, பாசம் இருந்தது. ஆனால் பாசத்தோடு கூடிய ஒரு பண்பும் இருந்துச்சு. அப்போ எது விடுபட்டு போனதுன்னா பண்பாட்டு கல்வி. பண்பாட்டு கல்வியின் கீழே வந்தது தாங்க ஒழுக்க கல்வி. அப்போ பண்பாடு என்பது தனியாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. மறுபடியும் மலரே மலரே பாட்டுக்கு தான் போனோம். மலரே மலரே நீ யார் கேட்டோன்னு சொல்கிறார்ல, பரம அணுக்கள் பல கூடி பண்பாய் கூடி ஒரு கூத்து. அப்படின்னா பரம அணுக்கள் தான், அது பல கூடி இயங்கும் பொழுது விதவிதமாக அணுக்களினுடைய இயக்கம் உடம்புக்குள்ளே வித்தியாசப்பட்டு இயங்கியதான் பஞ்சபூதங்கள். அப்போது ஒரு அணு வேகமாக சுற்றுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் எலக்ட்ரான் சொன்னேன்ல. நம்மளோட உடம்புக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிளாக் ஹோல் 4 இருக்குது. 4 சேர்ந்த கூட்டணி தாங்க நாம் மட்டும் கிடையாது. தென்னை மரமும் அப்படி தான், அருகமுள்ளும் அப்படி தான், யானையும் அப்படி தான், எறும்பும் அப்படி தான். அதனால தான் அதை உணர்ந்த சித்தர்கள் சொன்னாங்க, எல்லாவற்றுக்குள்ளும் இறைவனே நிரம்பியிருக்கிறான். விஞ்ஞான ரீதியாக பிரித்து பார்த்தா மூலகம் அப்படின்னு சொல்லிடுறோம், அல்லது அணுக்கள்னு சொல்லிடுறோம். ஏன்னா விதவிதமாக பேர் வச்சு அழைக்கிற மாதிரி தான். ஒருத்தங்களுக்கு எந்த விதமான உறவுமே இல்லை, அப்போ அவங்க ஒரே பேரோடையே தானே நிற்பாங்க. ஆனால் நமக்கு எத்தனை உறவுகள் இருக்கிறதுனால விதவிதமாக எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி எந்த விதமான பேரும் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா, பிரிவே இல்லாத ஒன்று இரையாற்றல் மட்டும்தான். ஆனால் அது பிளவுபட்டு தன்னைத்தானே இறுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண துண்டுபட்டு அது சுழல தொடங்கிய பொழுது சுழற்சியின் தன்மைக்கு தகுந்தபடி அங்கே அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணிக்கு பெயர் தாங்க பிரபஞ்சம். எப்படி கூட்டணி நடக்குது சாமிஜி சொன்னார் இந்த சப்ஜெக்ட். அதுதான் அவர் கணேசன் ஐயா கரெக்டாக அதுதான் கிளிக் ஆகிருக்கு. அவர் எங்களுக்கு சொன்னார், பிரபஞ்சத்தில் எல்லா அணுக்களும் ஒன்றோடு ஒன்று மோதுவது இல்லை, ஒன்றை விட்டு ஒன்று விலகுவதும் இல்லை. ஆனால் மோத விடாமலும் அதே சமயத்தில் விலகி செல்லாமலும், மோத விடாமல் காப்பதும் காந்தம். ஏன்னா அதுக்கு என்ன விளக்கும் ஆற்றல் இருக்குது. ஆனால் விலகி ஒரேடியாக போக விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன இருக்குது, இரையாற்றல் சூழ்ந்து அழுத்துது. அப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழுத்தமும் இருக்குது, ஒரு விளக்கும் ஆற்றலும் இருக்குது. இந்த அழுத்தத்தை அதிகமாக உள்வாங்கக்கூடிய அணுக்களினுடைய வேகம் குறையும் தன்மையிலும், அதை எதிர்த்து நின்று சுழலும் தன்மை வேகம் அதிகமாகவும். அப்போ எலக்ட்ரானுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுத்தவெளியினுடைய அழுத்தத்தை இன்னும் வேகமாக தள்ளி சுழலக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கான். அப்போ நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் சம இயக்க அணு, அதுக்கு பேர் தூய தமிழில் சொல்கிறதா இருந்தால். நம்ம சுவாமிஜி சொன்னார், பிரபஞ்சம் தோன்றுவதற்கும் நான் இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கும் நீங்கள் கேட்குறதுக்கும் காரணமாக இருப்பது நியூட்ரான் அப்படின்னு சொன்னார். நியூட்ரான் என்று சொல்லக்கூடிய சம இயக்க அணு தான் இன்னொரு அணுவை தன் பக்கத்தில் அனுமதிக்குதான். அப்படி அனுமதிக்கும் பொழுது வந்தது தான் அடுத்த நிலைக்கு வரக்கூடிய காற்று. அப்போ கூட்டணி தானான்னு கேட்டால் அந்த கூட்டணியை அதனுடன் இணைப்பு என்று சொல்லக்கூடிய பண்பு மிக்க இணைப்பு, அது பேர்
சண்டை போடுறது கிடையாது. சண்டை போடலை. விளக்கு மாற்றலாம் எதுக்குன்னு கேட்டால், நானும் இயங்கணும், நானும் என்ன வந்திருக்கேன், சுத்த தான் வந்திருக்கேன், நீயும் சுற்று நானும் சுற்றுறேன். அப்போ ஒன்றொன்றும் தனித்தனியாக சுற்றுவதற்கு அங்கே என்ன வேணும், ஒரு இடம் வேணும்ல. அந்த இடத்த கொடுத்தது சுத்தவெளி. அப்போ விளக்கு மாற்றலை கொடுத்ததும் உள்ளே இருக்கக்கூடிய கல்வன் எனும் அறிவு. எந்த இடத்துல சுவாமிஜி இதை கொண்டு வந்து சொல்கிறாருன்னு கேட்டால், நாம் நாள்தோறும் பண்ணக்கூடிய பஞ்சபூத நவக்கிரக தவம் அங்கே தான் கொண்டு வராரு. என்னன்னு கேட்டால், அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பது சொல்கிறாருல்ல, அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பது அறிவு தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இந்த ஒரு அணுவை ஆள்கிறது. ஆளக்கூடிய அறிவு நிலை என்ன பண்ணுதுன்னா, இது ஆள்கிறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்குன்னு அர்த்தம். அறிவுங்கிற சுத்தவெளிங்கிற அந்த நிலை தான் அணு உற்பத்தியாகி வந்தாலும் அந்த அணுவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்குல்ல. இப்போ இந்த அணு சுற்றிகிட்டே இருக்குதுன்னா அதனோட கட்டுப்பாட்டில் இது இருக்கிறதுனால அது அழுத்தவும் செய்கிறது, விளக்கவும் செய்கிறது என்றால் இன்னொரு அணுவை வாழ வைப்பதற்கும் உதவி செய்து, அப்போ அணுக்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால் அது ஒன்றோடு ஒன்று முரண்படாமலும் ஒன்றை ஒன்று மோதாமலும் ஒன்றை விட்டு ஒன்றி விலகி செல்லாமலும் என்றால் அதுதானே சுவாமிஜி பஞ்சபூத நவக்கிரகத்தில் சொல்கிறாரு. ஒவ்வொரு அணுவுக்கும் மத்தியிலும் இரு அணுக்களுக்கு இடையிலேயும் சொல்கிறாரு இல்லை. அப்போ பஞ்சபூதங்களாகவும் உயிரினங்களாகவும் அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பதும் அதுவேதான் மெய்ப்பொருள் எனும் சுத்தவெளியே அப்படின்னு சொன்ன மாதிரி பிரபஞ்ச பொருட்களை அணுக்களை சரியான கூட்டமைத்து கொஞ்சம் கூட அங்கே என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா முரண்பாடு இல்லாமல் அமைக்கப்பட்டது தாங்க பூமி முதற்கொண்டு நாம் தவம் பண்ணக்கூடிய நவகிரகங்களும் அத்தனை சூரிய குடும்பங்களும் அப்படின்னு வச்சுட்டா, கடந்த வகுப்பில் தான் நான் சொன்னேன் ஒரு சூரிய குடும்பம் என்றால் சொன்னேன்ல என்னென்னலாம் அதில் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ ஒரு சூரிய குடும்பம்னு லேசாக சொல்லிட்டு போகிறோம், ஆனால் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா. இத்தனை வால் நட்சத்திரங்கள், ஆயிரக்கணக்கான வால் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய இருக்கிறதுனால நாம் அந்த அறிவை கொண்டு எவ்வளோ கற்பனை பண்ணினாலும் அது முழுமையடையாது. ஏன்னா அது என்னது அனுமானத்தில் சொல்கிறோம், ஆனால் அது அகக்காட்சியாக கண்டவர்கள் சித்தர்கள், ஞானிகள், வேதாத்ரி மகரிஷி உட்பட. அதனால தான் நமக்கு பேரியக்க மண்டலங்கிற ஒரு தவத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு இல்லை. அப்போ பேரியக்க மண்டலம் மிகப்பெரிய அளவில் இயங்குகிறது என்றால் அது கூட்டணி தாங்க. அது கூட்டணி வைக்காமல் இயங்க முடியாது. எங்கே கூட்டணி வைக்குதுன்னு தொடங்குவோம், மறுபடியும் பூமிக்கே வருவோம். பூமி எதோடு தன்னை இணைத்து கொண்டு சுழல்கிறது என்றால் பிரபஞ்ச காந்த களத்தோடு. நாம் எதோடு சேர்ந்து கூட்டணி வச்சுருக்கிறோன்னா பூமியோட தாங்க. அப்போ ஒரு விதை பூமிக்குள்ளே போட்ட உடனேயே நீரை உறிஞ்சி என்ன பண்ணுது, வெப்பத்தை எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வருதுன்னு சொன்னல. நாமளும் தாயினுடைய கருவில் அதைத்தான் செஞ்சுருக்கோம். போடப்பட்ட விதை சும்மா இல்லை. ஒரு இடத்துல படித்தேன், விதை பூமிக்கு அடியில் என்ன பண்ணலை, உறங்கி கொண்டு அல்ல உழைத்து கொண்டு இருக்கிறது வெளியே வர. நாமளும் அதே மாதிரி தான் சிசுவாக மாறுவதற்கு உள்ளே சும்மா இல்லை, இது என்ன பண்ணுது, உள்ளே ஒரு வெப்பம் இருக்குது. அப்போ ஆண் உடல் பெண் உடல் என்றால் ஆணின் இருக்கக்கூடிய வெப்பத்தை விட பெண்ணிடம் இருக்கும் வெப்பம் குறைவாகவும் குளுமைத்தன்மை கொண்டதும் இருக்கும். ஆண் என்றால் சூரியன், பெண் என்றால் சந்திரன். அப்போ சந்திரன் இருக்கக்கூடிய அந்த குளுமைத்தன்மை கர்ப்பப்பைக்குள்ளே போதுமான அளவு இருந்தால் மட்டும்தான் சூடும் இருக்குது. ஆனால் என்னக்கு அதிகமான சூடு இருந்தால் அங்கே என்ன பண்ண முடியாது, விதை உள்ளிருந்து வெடித்து வருது, கருகி போயிடும். அப்போ அந்த கரு உருவாவதற்கு தகுந்தபடியான ஒரு வெப்பம் அந்த உடம்புல இருக்க போய் தான் வெப்பத்தின் துணை கொண்டு வளர்ச்சி அடையுது உயிரணு. அதுவும் சாதாரணமாக இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நீர்ம பொருளும் வேணும், அப்புறம் மூச்சு காற்றும் வேணும்னா மூச்சு விடலை. ஆனால் இந்த தாயினுடைய மூச்சு இருக்குல்ல, இந்த பிராணசக்தி அதுக்கு துணையாக இருக்கான். அப்போ பஞ்சபூதங்களினுடைய இணைப்பு கருவிலே சரியானபடி கிடைச்சாதான் இந்த உடம்பு உருவாகிறது என்றால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்துமே ஒன்றோடு ஒன்று முரண்படாமல் இருப்பதற்கும் அது எப்படி நம்மை நாமே பாதுகாத்து பராமரித்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அரசாங்கம் என்ன பண்ண முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸ்காரங்களை கொண்டு வந்து போட முடியாது. அப்புறம் அந்த போலீஸ்காரங்களை நாம் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது வேண்டாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவின் துணை கொண்டு நான் என்னை எப்படி வச்சுக்கலாம், நான் எப்படி வாழ முடியும், நான் யாரோடு பழகிறேன், பழகக்கூடியவரிடந்து என்னுடைய அறிவு நிலை எப்படி இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் என்னால் நியூட்ரானாக இருக்க முடியுமான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் நாம் நியூட்ரானாக இருக்க முடியலை. இருந்தால் சுவாமிஜி சிரிச்சுட்டே சொன்னார், உலக சமாதானம் உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லி சிரித்தார். ஆனால் ஏன் இருக்க முடியல அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி கருமையமாக இருந்தாலும் அந்த கருமையம் கூட்டணி வைத்து கொண்டது பேரறிவோட தன்மையில் தாங்க.
நம்ம ஒவ்வொருத்தரும் இங்கே உட்காந்துருக்குறோம்ல, ஆனால் எப்படி காற்றை சுவாசிக்கிறோம், காற்று மொத்தமாக இருக்குது, ஒவ்வொருத்தரோட நுரையீரலுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்குது, தனித்துவமாக தான். அதே மாதிரி தனித்தனி கருமையம், ஆனால் அதற்கு ஒரு இணைப்பு இருக்கான். அந்த இணைப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பிஎஸ்என்எல் வச்சுருக்கீங்க, நானும் பிஎஸ்என்எல் வச்சுருக்கேன், 2 பேருக்கு நம்பர் வேறு, ஆனால் 2 பேரோட இணைப்பு எங்கே இருக்குது? டவரில். அதே மாதிரி தான் நம்ம அத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கோம், தனித்தனி சிம்மாக இருக்கலாம், நம்பர் தனித்தனி இருக்கலாம், ஆனால் நீங்களும் பிஎஸ்என்எல்னால் நானும் பிஎஸ்என்எலுக்கு ஒரு டவர் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு டவர் பிரபஞ்சம்தான். அந்த பிரபஞ்ச டவர் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பேருக்கும் ஒரே சிம்மு தான், கருமையம். அந்த கருமையத்தினுடைய அந்த சிம்மு அங்கே ஒரு இணைப்பு இருந்துகிட்டே இருக்குங்க, யாரும் அதிலேருந்து விலக முடியாது. ஆனால் அந்த இணைப்பை ஏற்படுத்துவது கூட்டணி யார் வச்சுருக்கிறான்னு கேட்டால், 5 ஆண்டுக்கு ஒரு தடவை அந்த ஓட்டு போட்டு அது மாதிரி போச்சு இது மாதிரி போச்சுன்னு சொல்கிற அரசாங்கம் இல்லை. அதை நிர்ணயம் பண்ணது யாரும் மனுஷன் கிடையாது, அது இயற்கை. அது இயற்கையாகவே நிர்ணயம் பண்ண ஒரு கூட்டணி ஒவ்வொருத்தரோட கருமையத்துக்குள்ளும் தன்னுடைய இணைப்பை வச்சிருக்கிறதுனால அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்றால் அவன் யார் என அறிந்து கொள்ளுவதற்கு ஒரு கல்வி வேணுங்க. விடுபட்டு போன ஒரு கல்வியை தான் வேதாத்ரி மகர்ஷி கொண்டு வந்து கொடுக்குறாரு, உள்ளுணர்வு கல்வி. உள்ளுணர்வு கல்வி அனுபவிப்போம், பிறரிடம் என்ன பண்ண மாட்டான், அனுபவத்தை சொல்ல முடியாது, நீயும் அனுபவிக்க வேண்டும் என கொடுப்பது தான். சாமிஜி அதைத்தான் செஞ்சார். அப்படி செய்யும் பொழுது அவர் எப்படி கொடுக்குறாருன்னா, தன்னை தானே ஆராய்ச்சி பண்ணி தன்னுள் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அறிவை, கல்வனை எவ்வளோ காலம் நம்ம வச்சுக்க முடியும்? அப்போ மாயப்பைக்கள் நின்ற கல்வன் காணாமல் போனால் எல்லாம் போயிரும்ல, காணாமல் போவதற்கு முன்பு கண்டுபிடிக்க வேண்டியது முதல்ல அந்த கல்வனை தான். எனக்குள்ளேயே எனக்கு தெரியாமலே இருக்கக்கூடிய ஒருத்தரை நான் கண்டுபிடிக்காமல் வாழ்ந்தேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் கண்டுபிடிக்க முடியுமா என்பதை கண்டுபிடித்து ரொம்ப எளிமையாக சாமிஜி கொண்டு வந்து கொடுத்த ஒரு தத்துவம் தாங்க மனவளக்கலை யோகா. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தாய்மொழி. அதனுடைய அந்த சார் சொல்கிறாங்க, அந்த பாட்டை வீட்டில் போய் படிக்கும்போது தெரியும். நீங்கள் சார் வாயால், நான் பெருமைக்கு சொல்ல மாட்டேன், சார் வாயால் நீங்கள் ஒரு பாட்டை கேட்டுட்டிங்கன்னா வீட்டில் போய் ஞான கலைஞத்தை எடுத்து படிங்க, ஒவ்வொரு வரிக்கும் நமக்கு அர்த்தம் அப்போ தான் புரியும். அது வரைக்கும் ஆண்டு கேட்டுட்டு போயிடுவேன் நான். ஏன்னா நிறைய தடவை நான் கேட்பேன்ல, சாரை ஃபோன் பண்ணி, சார் இன்றைக்கி என்னை அங்கே பேச சொல்லியிருக்காங்க, சார் என்னை ஆலியாரில் இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை கொடுத்துட்டாங்க, ஒரு பாட்டை அனுப்பி வைங்கன்னா இந்த அடுத்த செகண்டே வந்துடுங்க பாட்டு. ஏன் கேட்டால் சாமிஜி சொன்னது தான். அவர் சொல்கிறாரு, பிரபஞ்ச இணைப்பு இருந்தால் எல்லா விஷயங்களும் இங்கே வந்துருமா. அப்படி வருவதற்குரிய பிரபஞ்ச இணைப்புங்கிற ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குல்ல, அந்த ஃப்ரீக்குவன்சியில் நாம் நிற்கணும், அவ்வளோதான். அப்படி நிற்பதற்கு எது உதவி செய்யும் என்றால் தியானம். அப்போ இங்கே இருந்துகிட்டே சூரியன் எத்தனை முறை சுற்றி வருது, சூரியனை சந்திரன் எத்தனை முறை சுற்றி வருது, இரவு பகல் வருது, அதையே நம்ம கண்ணு முன்னால் என்ன பண்ணலாம், தூங்கி முழிச்சா வெளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அமாவாசை பௌர்ணமி எல்லாத்தையும் கணிச்சாங்கல்ல, அப்படி கணிப்பதற்கு அவங்க எதையாவது படித்தாங்களா, இல்லை எதையாவது போய் பாடத்திட்டமாக எடுத்தாங்களான்னு கேட்டால் அவரோட ஒரு உள்ளுணர்வு இருந்ததில்ல, அந்த உள்ளுணர்வின் மூலமாக அனுபவிச்சுட்டு எழுதுனாங்க. ஏன் எழுதணும்? அப்போ தானே அடுத்த தலைமுறைக்கு அது செல்லும். அப்படி எழுதி வைக்கும் பொழுது அவங்க என்ன எழுதுனாங்களோ அதை நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அது எப்படி நடக்குதுங்கிறத உள்ளுணர்வாக நம்ம அனுபவிச்சா தானே 100%. இப்போது அல்வா நல்லா இருக்குன்னா அல்வா பற்றி நான் பேசலாம், ஆனால் நான் சொல்கிறேன் அது அப்படி இருக்கும், அது இப்படி இருக்கும் எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டே இருந்துட்டு கடைசியில் வெளியில் போய் என்ன சொல்லுவீங்க, இருக்குமா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது டேஸ்ட்டாக இருக்குமான்னு தான் சொல்ல முடியும், இல்லையே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு துளி கொடுத்துட்டோன்னா உங்களால் இருக்கும்னு சொல்ல முடியும். அதை செய்தது வேதாத்ரி மகரிஷி தான். தான் உணர்ந்ததை இன்னொருவருக்கு அவர் உணர்த்துறார். அப்படி உணர்த்தும் பொழுது சொல்கிறார், உள்ளே இருக்கும் ஒவ்வொன்றையும் நாம் உணர வேண்டும் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி நாமளாக அமைச்சிக்கிட்டோமான்னு கேட்டால் இல்லை. அது இயற்கையாக ஆணாக இருந்தால் இப்படி இருக்கணும், பெண்ணாக இருந்தால் இப்படி இருக்கணும். சாமிஜி பிரம்மஞான பயிற்சியில் சொன்னாங்க, ஒரு பெண் குழந்தை கருவில் உருவாகிறது என்றால் அந்த பெண் குழந்தை தாயாக மாறுவதற்குரிய அத்தனையும் அந்த கருவில் இறைநிலை வைக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நமக்கு நாம் எந்த ஒன்றையுமே செஞ்சுட்டே வரலைங்க. அவ்வளோ பெரிய வேலையை இறையாற்றலே எல்லாத்தையும் ஆனா பெண்ணா எப்படின்னு பிறக்கணும், வளரணும், என்னெல்லாம் பண்ணுங்கிறத கரெக்டாக உள்ளே தீர்மானிச்சாச்சு. அப்படி தீர்மானித்து வந்த இந்த உருவம் இணக்கமாக மிக சரியாக படைக்கப்பட்டது உண்மை. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. அப்போ உள்ளே என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டால், ஒன்றோடு ஒன்று தன்னை இணைத்து கொண்ட செயல். அந்த ஒன்றோடு ஒன்று தன்னை இணைத்து கொண்ட செயலை தான் சாமிஜி சொல்கிறாரு, சின்னஞ்சிறு செல்கள் அப்படின்னு சொல்கிறாரு.
சின்னஞ்சிறு செல்கள்லாம் இருக்குங்க. அந்த செல்ஸ் எல்லாமே நம்மிடம் வந்து கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியல. அது ரொம்ப சின்னதாக இருக்கான். அவர் சொல்கிறார், தன்னுடைய அறிவை கொண்டு சின்னஞ்சிறு செல்கள் சேர்ந்து இணைந்து ஒத்துழைத்து, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சேர்ந்து இணைந்து ஒத்துழைத்து சிந்தனை கெட்டா செயல்கள் யாருமே கண்டுபிடிக்கவே முடியாதான். நம்முடைய சிந்திச்சாலும் நமக்கு தெரியாதான். இது எப்படி மாறுது, இது எப்படி மாறுது அப்படின்னு கேட்டால், ஏன் எங்கள் ரோட்டில் ஒரு நாள் சாமிஜி நடந்து போயிட்டுருக்கிறாரு, மலத்தை மிதிச்சிட்டாரு. கழிவு தானே, மனிதனுடைய கழிவை மிதிக்கிறாரு. மிதித்த உடனே அவருக்கு மனசு வந்து அருவறுப்பாக இருக்கும்ல. அப்படின்னோட அந்த மலம் பேசிச்சான் அவர்கிட்ட. அவர் கவிதை எழுதுகிறாரு, என்ன பெரிய இவன் மாதிரி நீ அது கேட்குது சாமிஜியை பார்த்துன்னே, பெரிய இவனா நீ அருவறுப்படுற, நேற்று நான் ஆப்பிளாக இருந்தேன், உன்ன மாதிரி ஒருத்தன் தான் இன்றைக்கி என்னைய இப்படி ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொன்னால் நாமளாக ஆக்கணும். சாமிஜி கேட்குறாரு, ஆக்கியது யார்? அவரோட கேள்வி எவ்வளோ பெரிய கேள்வி தெரியுமா? அது நாம் நினைக்கிறோம் ஒரு சாதாரண மலம் இல்லை. அது மட்டும் முறையாக உடலுக்குள் மாற்றம் இல்லை என்றால் அடுத்த நேர உணவை நம்மளால் எடுக்க முடியாது. அடுத்த நேர உணவு நம்ம உடம்புக்குள்ளே போகலைன்னா நம்ம டயர்டாகிடுவோம். நம்முடைய எல்லா செயல்களையும் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ அது மட்டுமே தான் கழிவாக வெளியில் போகுதா, இல்லை பாத்ரூம் போயிட்டு வந்து வெளியில் போகுதா? அது கிடையாது. தண்ணியை குடிச்சிட்டே இருக்கிறேன், பாத்ரூம் போகிறேன், அது இல்லை. அதையும் தாண்டி செல்களுக்கு இடையில் இருக்குது பாருங்கள் அந்த பஞ்சபூத கூட்டு. அந்த பஞ்சபூதத்தினுடைய கூட்டணி என்று சொல்லக்கூடிய அமைப்பு மிக சரியானபடி இருக்கணுமா. அதுவும் பாருங்கள், பருவுடல் என்று சொல்லக்கூடியது கண்ணுக்கு தெரியுது. இந்த பருவுடலோட தன்மை செல்களுக்குள்ளே 5 இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு. அதற்கு தகுந்தபடி நம்முடைய குணாதிசயங்கள் மாறுமா. ஒருத்தரோட உடம்புல மெலிவாக இருக்கிறாங்க, குண்டாக இருக்கிறாங்கலாம் கணக்கு கிடையாது. அதையும் சொல்லிட்டார் சாமிஜி. அவர் சொல்கிறாரு, செல்களுக்கு இடையில் அந்த கூட்டணி எப்படி இருக்கணும்னு கேட்டால், தன்னுடைய விகிதாச்சாரத்தில் அவங்க கேட்குறாங்களே எனக்கு இத்தனை சீட்டு தான் அத்தனை சீட்டு தானே, அதே மாதிரி இங்கே ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. என்ன சீட்டுனா அதை தாண்டியும் போகக்கூடாது, அதை குறைஞ்சும் இருக்கக்கூடாதான். அப்போ அதிகமாக காற்றோட தன்மை அந்த செல்களுக்குள்ளே இருந்தால், உடம்பு புறாமே காற்றோட தன்மை இருக்கும். காற்றோட தன்மை அவரிடம் இருந்தால் சும்மா அலைவாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்களாம். விரயமாக அலைஞ்சிட்டே இருப்பாங்க. உழவை 2ன்னு சொன்ன மாதிரி வாரம்பாங்க. அப்புறம் கிச்சனுக்கு போனால் என்ன தண்ணி கேட்டேன், 1/2 மணி நேரம் ஆச்சு, போனேன்னா அதுக்குள்ளே அந்த வேலை வந்துச்சு, அங்கே போயிட்டேன், அந்த இங்கே கேட்டது விழிப்பு நிலை மறந்துடுவாங்க. சரியா? அப்புறம் மண்ணோட தன்மை செல்லில் அதிகமாக இருந்தால் எல்லா வேலையும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ எங்கே போகுது அப்படின்னு பார்த்துட்டு சோபா நிறைய துணி கிடக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா துணியை பூரா எடுத்து பக்கத்து ரூமில் போட்டுட்டு அவங்கள நல்லா உட்கார வச்சு ரிசீவ் பண்ணி எல்லாம் அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஐயோ அதை காணுமே இதை காணுமேன்னு கேட்டால் அது பக்கத்து ரூமில் இருக்குது. என்ன கேட்டால் மண்ணோட தன்மை அதிகமாக இருந்தால் வேலை செய்யணுன்னே தோணாதுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு இடம் வெளியில் போயிட்டு வந்தாலே சோம்பேறியாக இருக்குங்க. என்ன எல்லோரும் கேட்பாங்க, எப்படிங்க இப்படி டெய்லி அலையிறீங்க? நான் நினச்சிட்டேன் நல்லா நான் மண்ணோட தன்மை கூடலை. மண்ணோட தன்மை கூடுச்சுன்னா அலைய தோணாது. சுகமாக உட்காந்து அப்படியே டிவியை மட்டும் பார்த்துட்டே இருக்கணும். ஜீவகாந்தம் செலவாகுதா, வயிறும் பசிக்குமா, அதான் பசி எடுக்கு அப்படின்னு. என்ன நல்ல உடம்பு தானே, நல்ல உடம்பு தான், ஆனால் அது உழைச்சி பசிக்கலை. அது வெறுமன ஜீவகாந்தத்தை மட்டுமே செலவு பண்ணி அப்படின்னா மண்ணோட தன்மை அதிகமாக இருந்தால் மந்தம், காற்றோட தன்மை அதிகமாக இருந்தால் ஒரு செயலை சரியானபடி செய்ய முடியாது. இது செஞ்ச நானா அதாவது அலைஞ்சிட்டே இருப்பாங்க, செய்ய முடியாது. 3வது நெருப்போட தன்மை அதிகமாக இருந்தால் உன் பேர் என்னன்னு கேட்டாலே அடிச்சிருவாங்க, உன் வயசு என்னன்னு கேட்டால் குழி தோண்டி புதைச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ டென்ஷனுங்க, எதுக்குன்னே தெரியல. ஏங்க இவ்வளோ டென்ஷனாக எங்கெங்கே ஓடுறீங்கன்னு கேட்டால் நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன். நெருப்போட தன்மை செல்களில் அதிகமாக இருக்குது. தொட்டால் டெம்பரேச்சர் சரியாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க பாருங்க ரசாயன மாற்றம். அது ஒவ்வொரு சின்னஞ்சிறு செல்கள் சேர்ந்து இணைந்து ஒத்து உழைத்துனா அந்த ஒத்து உழைப்பதற்கு உரிய என்னல்ல, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கம் சரியாக இல்லை. அந்த இணைப்பு பெற்றால் தானே அது தன்னோட வேலை செய்யும். அப்போ எது அதிகமாக இருக்கோ அது தானே சட்டசபையிலேயே பாராளுமன்றத்திலே பேச முடியும். அதே மாதிரி இது நம்ம உடம்புல எது அதிகமாக இருக்கோ அது பேசும். அப்படியா? அப்புறம் பஸ் ஏறிட்டியா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் ஏறி இருக்கேன். உட்காந்துட்டியா? சீட்டே இல்லை. சீட்டு இல்லாமலாம் பஸ்ஸு வரும். ஆனால் அறிவு என்ன சொல்லும், சீட்டு இருக்குது ஆனால் என்ன இல்லை, நான் உட்காரதுக்கு இடம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் மனசு அப்படி சொல்லியிருக்கோமா? என்னைக்காவது நம்ம அப்படி சொல்லியிருக்கோமா? பஸ் ஏறினா என்ன சொல்லுவோம், உட்காந்துட்டேன். அப்படி இல்லைன்னா சீட்டே இல்லை. இது நெருப்போட தன்மை. அப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், மண், நெருப்பு, காற்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா
நீரோட தன்மை அதிகமாக இருந்தால் கதவை பூட்டிட்டேன் நான், ஒரு தடவை இல்லை, பூட்டு கையில் வர்ற வரைக்கும் இழுத்து பார்க்கணும். அப்புறம் பூட்டு கைக்கு வந்துட்டு ஐயோ கதவுல பூட்ட காணுமே, அது கையிலலாம் இருக்குது. இதாங்க அதனோட தன்மை. அப்புறம் ஒன்று இருக்குது, விண்ணோட தன்மை. அது நம்மிடம் அதிகமாக இருப்பதற்குத்தான் மனவளக்கலை. அது அதிகமாக இருந்ததுன்னா இந்த நாள் இருக்குல்ல, அதை சமன்பாடு செஞ்சுட்டே இருக்கும். சரி சபாநாயகர் உட்காந்து என்ன பண்ணுவார், பாராளுமன்றத்திலலாம் பேசாத, கண்ட்ரோல் பவர் அவர்கிட்ட தானே இருக்குது. அது மாதிரி ஒரு சபாநாயகர் நம்மகிட்ட இருக்கிறாருங்க, அதுதான் விண்ணு. அந்த விண்ணோட தன்மை நம்மிடம் அதிகமாக இருந்தால் மீதியெல்லாம் அதை என்ன பண்ண கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி சரிங்க. ஆனால் அந்த விண்ணோட தன்மையை அதிகப்படுத்துவதற்கு உணவாள முடியாது. நம்ம நினச்சிட்டு உணவாள முடியாது, பயிற்சியால் தான் முடியும். அதை கண்டுபிடிச்சி சொன்னால் தான் எளிய முறை உடற்பயிற்சி. சுவாமி சொல்கிறாரு, உடற்பயிற்சியை தினம் செஞ்சுருங்க. செய்யும் பொழுது மற்ற விஷயங்கள் அந்த செல்களில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருந்தாலும் இந்த விண்ணுங்கிறது இருக்குல்ல, அந்த உயிர்த்தன்மை அது நம்ம இடத்துல அதிகமாகும் பொழுது மீதி என்ன இருந்தாலும் நம்முடைய குணாதிசயத்தை அது பாதிக்குதுல்ல, நம்முடைய செயல்பாடுகளை பாதிக்கும். ஆனால் விண்ணோட தன்மை எல்லா செல்களுக்குள்ளும் கூடும் பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறதெல்லாம் கிடையாது. 2, 1 நான் ஒரு செயலை செய்ய எண்ணினால் செய்ய முடியும். இன்னொன்று, செய்யக்கூடிய செயல் விரயம் கிடையாது. அறிவு விரயம் இல்லை, கால விரயம் இல்லை, பொருள் விரயம் இல்லை. அறிவு விரயம் இல்லாமல் இருக்கணும்னா அறிவுனா என்னன்னு தெரிஞ்சாதான். பையன் வீட்டிலேருந்து கிரிக்கெட் பாலை எடுத்து வீட்டுக்குள்ளே விளையாடுறான். அன்றைக்கி கார்த்திக் சார்ட்ட கேட்டேன், கிரிக்கெட்லாம் எப்படி போயிட்டுருக்கு. உடனே அவர் சொன்னார், ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாரு. அவ்வளோ கண்ணாடி கதவும் உடஞ்சிருக்கு. அவன் வீட்டில் அங்கே விளையாடிட்டு இருந்து இங்கேயும் விளையாடுறான்னா அவனுக்கு என்ன தெரியும், பால் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், கண்ணாடி கதவு கண்ணுக்கு தெரியாது. கண்ணாடி கதவும் கண்ணுக்கு தெரியாது, கண்ணாடி கதவோட விலையும் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அவனோட அறியாமை அது. அப்படி தானே? அப்போ ஒரு செயலை அங்கே கிரிக்கெட்டில் எங்கே விளையாடணும், வெளியில், அதுவும் எங்கே கிரவுண்டில் இல்லையா, அங்கே தான் எல்லாரும். சின்ன பையனுக்கு என்ன தெரியும், அவன் எங்கே பார்த்தாலும் விளையாடத்தான் செய்வானா, விளையாண்டது தவறு கிடையாது. ஆனால் இதனுடைய மதிப்பு தெரியலை. ஆனால் விண்ணோட மதிப்பு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சரியாக 13 வயதில் தெரியப்படுத்தினால் தன்னுடைய அறிவை எப்படி தனக்கும் பெற்றோருக்கும் அல்லது ஆசிரியருக்கும் தான் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறைக்கும் பயனாக மாற்ற முடியுமா? அப்படி மாற்றுவதற்குரிய ஒரு பயிற்சியை தான் சாமிச்சு கொடுத்தாரு, உடற்பயிற்சி. உடனே அவங்க நினைப்பாங்க, தினசரி யாருங்க அதெல்லாம் போட்டு செஞ்சிட்ருக்கா? தினசரி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும்னு வேண்டாமே. நமக்கு அது ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்களுக்குன்னு ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறோம்ல, அதை மட்டும் செய்யலாம். தசைநார் சுவாச பயிற்சி, கண் பயிற்சி எல்லாமே செய்யும் பொழுது ஏன்னா அதுக்கு தகுந்தபடி அந்தந்த பயிற்சிகளுடைய நன்மைகள் நமக்கு கிடச்சிட்டே தாங்க இருக்கும். அதனால் தொடர்ந்து பயிற்சி செய்துட்டு வரும்பொழுதும் நம்ம இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் மிக உயர்ந்த மாற்றம், நம்முடைய குணாதிசயங்களை மாற்றும். அதுக்கப்புறம் தான் சாமிஜி என்ன சும்மா வச்சுருக்கிறாரு, அவர் எதெல்லாம் கூட்டணி அமைச்சா நம்ம வாழ முடியுமோ அதற்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்குறாரு. உடம்போடையே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். உடம்புக்குள்ளே என்ன இருக்குது, உயிர். அப்போ உயிருக்கு ஒரு பயிற்சி கொடுக்காம விட்ருக்கிறார, காயக்கல்பம். எத்தனை ஆண்டுகள் அவர் தனக்குத்தானே ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த ஒரு வாழ்க்கை வள கல்விங்க. வாழ்க்கையில் பிறக்கிறோம் ஒரு தடவை தான், இன்னொரு முறை பிறப்பு என்னதுன்னு கூட நமக்கு தெரியாது. தெரியாத ஒன்றை கற்பனை பண்ணி யூடியூப்பில் நீ அங்கே போகிற, நீ இங்கே போகிற, நீ அதுவாக மாறப்போகிற, பள்ளியா பாம்பா, அதெல்லாம் இருக்கட்டும், மாறின அன்னைக்கு பார்த்துக்கலாம். இப்போ நான் மனுஷனாக இருக்கேனா, இந்த காலத்தில் இந்த பிரச்சனையில் இங்கே நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், இந்த அறிவை கொண்டு நான் எப்படி வாழ்கிறேன் அப்படிங்கிறத கேட்டால் அந்த வாழ்க்கைக்குரிய ஒரு கல்வியை தான் சாமிஜி கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறாரு. இது வாழ்க்கை வள கல்வி என்பது அவட மட்டுமல்லாமல் உங்களுடைய வினையை கழிப்பதற்கும் கழித்த பிறகு எப்படி இன்னொரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கும். எல்லோரும் சொல்கிறாங்க நீண்ட ஆயுள்னால் வெறுமன பாவத்தை மட்டும் கழிக்கிறதுக்கு தானே கேட்டால் இல்லவே இல்லை. பாவத்தை மட்டும் கழிப்பதற்கெலாம் நம்முடைய பிறப்பு கிடையாதுங்க. ஒரு அப்பா பேங்கில் நிறைய காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போட்டுட்டு இறந்து போகிறாருன்னா அதை அனுபவம் பண்ணுவதற்கு தானே நம்மளும் பிறந்திருக்கோன்னு சொல்லிட்டு எடுக்கிறோமா இல்லையா? என்ன அப்புறம் புண்ணியமும் நம்மிடம் இருக்குது, கடனை வாங்கி வச்சுட்டு போனால் அடைக்கிற தன்மையும் நம்மிடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ரெண்டும் நம்மிடம் உண்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன பாவம் செஞ்சனோ பிறந்திருக்கேன், இல்லவே இல்லை. நாம் அதையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒரு புண்ணியத்தையும் சேர்த்து கொண்டு வாழ்வதற்குத்தான் பிறந்திருக்கிறோங்கிறத மிக எளிமையாக தெரியப்படுத்துவது காயக்கல்பம். அப்போ உயிரில் இருக்கக்கூடிய வினையை அப்படியே புத்தர் சொன்ன மாதிரி அவர் சொல்கிறார், உனக்கு நீயே உதவி செய்து கொள், யாரையும் போயெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம்.
அப்படின்னா எப்படி? உனக்கு நீயே உதவி செய்து கொள். எப்படி ஒரு இரும்பு ஒரு துரு அப்படியே பிடிச்சி அறுக்கிதோ, அதே மனிதனிடத்தில் இருக்கக்கூடியது தேவையில்லாத பதிவுகளை அவனை அழிக்கும். அப்போ துருவை என்ன பண்ணணும்? நீக்கியாச்சுன்னா சுத்தமான இரும்பை பயன்படுத்தலாம்ல. அதே மாதிரி தான் நம்மை நாம் நாள்தோறும் புதுப்பித்து கொண்டே இருப்பதற்கு காயக்கல்பம். அப்போ உயிர் புதுப்பிக்கப்படும் பொழுது பிறந்து எவ்வளோ நாள் ஆயிருந்தாலும் நம்ம எப்படி இருப்போம்? இளமையோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இளமையோடு இருக்கும் பொழுது என்ன பண்ணோம்? எவ்வளோ வேகமாக நம்மளால் செயல்பட முடியுமோ அறிவும் உடலும், அந்த அறிவும் உடலும் சேரும் பொழுது மனசும் என்ன பண்ணிடும்? அதோட இணைய தொடங்கும் என்றால் அதற்கு ஆதாரமாக இருப்பது உயிர் தானே. அப்போ உயிரோட இணைப்பு சரியானபடி இருக்கணும்னா அதனுடைய விகிதாச்சாரம் என்பதும் உயிர் அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்குத்தான் சாமிஜி என்ன கொடுத்துருக்கிறாரு? வித்து குழம்பை வளப்படுத்தும் காயக்கல்பம். வித்து குழம்போடு சரியானபடி இணைஞ்சு இருந்தால் தான் உயிர் சுழல முடியும். நீ என்ன பெரிய இவனா அப்படின்ட்டு உயிர் என்ன பண்ணக்கூடாது? வித்து குழம்பை விட்டு விலகுச்சின்னு வைங்களேன், அவ்வளோதான், உயிர் போயிடும். அப்போ தனித்த ஆகாச துகள்கள் வெளியில் இருக்குது. ஆனால் நம்மோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாச துகள்கள் வித்து குழம்பை மையமாக வச்சு தான் சுற்றுறதுனால வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் நாமளும் ஒன்றான்னு கேட்டால் பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே இறங்கும் பொழுது நாம் பலம் அடைகிறோம். ஆனால் அதை வாங்குவதற்கு உள்ளே என்ன இருக்கணும்னு கேட்டால் வித்து குழம்போடு சேர்ந்த உயிர் துகள்கள் தான். அப்படி உயிர் துகள்களும் அதோட இணைப்பு பெற்று வருவதற்கு நாம் எந்த முயற்சியும் எடுக்கணுமானா ஒன்றுமே வேண்டாம். அது இயல்பாகவே நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எந்த ஒன்றின் துணை கொண்டு இந்த உயிர் வந்ததோ அந்த ஒன்றின் துணை கொண்டு இணக்கமாக ஒரு கூட்டணி வச்சுருக்கா இல்லையா? அப்போ உயிர் கூட்டணி வைத்து கொண்டது வித்து குழம்போடு. வித்து குழம்பு எதோட கூட்டணி வச்சுருக்குன்னா சாப்பிட்ற சாப்பாட்டோட தான். சாப்பாடு தானே 7 தாதுக்களாக மாறுது. எங்களுக்கு கேஜி சாமி ஐயான்னு சொல்லிட்டு ஒரு மூத்த பேராசிரியர், அவர் கிளாஸ் எடுத்தார். அவர் நிறைய எடுத்துருக்கிறாரு. நான் அவரோட கேசட்லாம் கூட இப்போ கேட்பேன். அவர் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு அதிகமாக ஆணோ பெண்ணோ 2 பேரும் தான் அவர் சொன்னார். அதிகமாக பசி அடிக்கிறது என்றால் உழைப்பை மீறி இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும், சாப்பிட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பாருங்கள். அது என்னன்னு கேட்டால் உயிருக்கு ஆதாரமாக இருக்கும் வித்து குழம்பு உடலை விட்டு அதிகமாக வெளியேறுதுன்னு அர்த்தமா. அப்படி எப்படிங்க முடியும்? அவர் சொல்கிறாரு, ஒன்றோடு ஒன்று கூட்டணி வச்சுட்டு இருக்குங்க. ஒன்று பலம் அடையும் பொழுது பலவீனம் அடையும் பொழுது இன்னொன்று தாங்கி தான் அது நிற்க முடியும். இன்னொன்று பலம், இப்போ வீட்டில் ஏதாவது ஒன்றுனா உடனே முட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்னொன்று கொண்டு போய் கொடுக்குறோம்ல. அவர் சொன்னார், எப்போ வித்து குழம்பு உடலை விட்டு அதிகமாக வெளியேறும் பொழுது அறிவு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், ஐயோ இது வெளியில் போயிருச்சே, அப்போ இதை மறுபடியும் நிரப்புனா தான் வாழ முடியும். அப்போ அதை நிரப்புறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 7 தாதுக்கள், அதுக்கு முந்தினது என்னது? மூளை தானே. அதுலேருந்து சுரந்து வரதை அதிகப்படுத்துமா. இங்கே எனர்ஜி குறையும் பொழுது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இது எனர்ஜியை 5ஆம் நம்பரில் இருந்து எடுக்குமா. எலும்பு, சதை, உள்ள ரத்தம் எல்லாமே அப்படி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அந்த பிளட்டை ஏதோ டெஸ்ட் பண்ணால் போதுமான அளவு அதில் என்னெல்லாம் இருக்கணுமோ அந்த பிளாஸ்மாலாம் இருக்காதாம். ஆனால் அவ்வளோ சாப்பிட்றாரு. ஆனால் எங்கே என்னென்ன சரியானபடி விகிதாச்சாரத்தில் இருக்கணுமோ அது இல்லையாம். ஒட்டு மொத்தமாக என்ன ஆகுதான்? வித்து குழம்பு வெளியில் போனால் மீதி எல்லாத்தையும் உடம்பு சரிப்படுத்துறதுக்கே தான் முயற்சி எடுக்குமே ஒழிய அது போக எக்ஸ்ட்ரா சிந்திக்கக்கூடிய ஆற்றலை மனிதன் இழந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் காயக்கல்பம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வித்து குழம்பை பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உணவோட அளவையும் சீராக்குவதோடு மட்டுமல்லாமல் சிந்திக்க வைக்குமா. அதனால் சிந்தனை செய்ய வல்லவரேன்னு சொல்கிறாரு மலரே மலரே பாடலில். சிந்தனை செய்தவர்களால் மட்டும்தாங்க இப்படி உட்காந்து நம்மளெல்லாம் கேட்க முடியும். இன்னைக்கு காலை வாவிபாளையத்தில் 1.5 மணி நேரம் பேசினேன். பேசி முடிச்சுட்டு நிறைவு செய்கிறேன்னு சொன்ன உடனே எல்லாம் திரும்பி கடிகாரத்தை பார்த்துட்டு, இவ்வளோ நேரம் பேசுனீங்களா, இன்னொரு 1/2 மணி நேரம் அப்படின்னாங்க. நான் அதுக்குள்ளே அடுத்தடுத்த ஆள் வாழ்த்துறைக்கு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சிரிச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஏன் அவ்வளோ நேரம் கேட்க முடியுது? அதுக்கு சுவாமிஜி சொன்ன பதில் பேசக்கூடியவர்களின் திறமை அல்ல அவர் சொல்லிட்டார். கணேசனை அப்போ சொன்ன மாதிரி தான் அவர் சொன்னார். அது காரணம் அவர்களை பற்றி அவர்களிடமே நாம் பேசுகிறோம். நம்மை பற்றி தான் நாமளே பேசுகிறதுனால இப்போ நம்ம 6:30 மணிலேருந்து பேசுகிறோன்னா யாரையாவது பற்றி பேசணுமா? தலைப்பு தான் கூட்டணி ஆட்சி. ஆனால் நாம் பேசுகிறது நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னா அரசாங்கம் செய்யாத ஒன்றை அவரவரே செய்து கொண்டு வாழும் வாழ்க்கையை ஏற்படுத்துவது மனவளக்கலை. அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்? தனி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பையும்
பராமரிப்பையும் கொடுக்கணும். அப்படின்னா பாதுகாப்பு உணர்வை தர வல்லது தான் தியானம். நான் தனி ஆளாக இருக்கேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் தனிமையில் இருக்கிறேன், இல்லவே இல்லை. தனியாக இருந்தால் உங்களுக்கு பயமே இருக்காதா? இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் எப்போதும் நான் கல்வன்கிற அறிவோடையே குடியிருக்கிறேன். ஆனால் அது கண்ணுக்கு தெரியல. நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பருப்பொருள்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உருவம் தான் இன்னொரு உருவத்திலிருந்து வேறுபட்டு இருக்கே ஒழிய கூட யாரும் இல்லை. கூட யாரும் இல்லைன்னா கூட ஆள் இருக்குது. ஆனால் அந்த ஆளை மதிக்க தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். அப்படி மதிக்க தெரிஞ்சிட்டோன்னா இயல்பாக ஒழுக்கம் நமக்குள்ளே வந்துருமா. தன்னை யாரும் பார்க்கலைங்கிற எண்ணம் இருந்தால்தான் மனிதனால் பொய் சொல்ல முடியும், ஏமாற்ற முடியும், திருட முடியும், எல்லாமே. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் மனவளக்கலைக்குள்ளே வந்து ஒரு கல்வியை கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது தாகூர் சொல்கிறாரு, மனிதன் சாகும் வரை கற்றுக்கொண்டு இருக்கலாம். அப்போ கற்றுக்கொள்வதற்கு வயசு கிடையாது. நம்மை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க வயசு? அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எதுவுமே தெரியல. நானும் அப்படி தான் இருந்தேன். எதுவுமே தெரியாத ஒரு நிலையில தான் வாழ்க்கையில் ஏன் சிக்கல் வருது தெரியலை. வந்த சிக்கலை எப்படி போக்கிக்கணும்னு தெரியலை. அப்போ எது நடந்தாலும் அது ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு நினச்சேன் நான். இப்படி நிறைய வாழ்க்கையில் பலது நானே ஏற்படுத்தி கொண்ட சிக்கல், பலது பிற உறவுகளால் வந்த சிக்கல், உள்ளிருந்து வெளியில் வர தெரியாமல் மறுபடியும் சிக்கலாக்கிட்டு நெரிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் மனவளக்கலைக்குள்ளே வர்றேன். தள்ளி விட்டது யாரும் கேட்டால் என்னோட தம்பி தான் சொன்னான், போ முதல்ல அப்படின்னா. அங்கே வந்த அப்புறம்தாங்க, இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். நானே சிக்கலை ஏற்படுத்திட்டு நானே அதுக்குள்ளே மாட்டிட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கேன்னா 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று, சிக்கல் இல்லாமல் வாழ்வது எப்படி. 2வது, சிக்கல் போடாமல் இருப்பது எப்படி. அதானே சிக்கல் உருவாக்குறது எது? நாக்கு தானே. அப்போ இவ்வளோ விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்று. தினசரி ஒரு புத்தகம் 4 சப்ஜெக்ட் நம்ம வீட்டில் இருந்ததுன்னு வைங்களேன், அதை எடுத்து வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான தீர்வெல்லாம் அதிலே வரும். நான் அப்படியெல்லாம் வந்தவ தான், அது பொய்யே கிடையாது. அந்த அளவுக்கு உண்மையாக ஒரு மனிதன் தன்னை எப்படி உயர்த்தி கொண்டு வாழ வேண்டும்ங்கிறத தான் சுவாமிஜி ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கை வள கல்வியாக கொடுக்கும் பொழுது இந்த உடல் என்ன பண்ணுது? 3 நிலைகளில் பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல் எப்படி உடம்புக்குள்ளே இணைந்து கூட்ட அமைப்பாக இருப்பதற்கு கல்வன்கிற ஒரு அறிவு இருந்தாதாங்க. அந்த அறிவை எந்த ஒரு தனி மனிதன் உணர்ந்து கொள்கிறார்களோ அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அந்த அறிவை கொண்டு எப்படி இந்த உடலை நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் பராமரிப்பு. அப்போ என்னை நான் பராமரிச்சுக்கணும், என்னை நான் பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டணியை நான் கரெக்டாக வச்சுக்கிட்டா எல்லாமே சரியாயிரும். அது முரண்படும் போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் இறங்கி ஆலியார்லேருந்து 5:30 மணிக்கு கிளம்புனேன். கிளம்பி பஸ் ஏறி 8:20 8:15 பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கினேன். போனேன், சாப்பிட்டேன். அவங்க தான் வந்து என்னை காரில் கூட்டு போனாங்க. வாயுப்பாளையத்துலேருந்து ஒரு அன்பர் கூட்டு போய் நல்ல ஹோட்டலில் சாப்பாடு. நான் அளவோடு தான் சாப்பிட்டேன். 2 இட்லி தான். அந்த 2 இட்லியோட நான் நிறுத்தியிருக்கலாம்ல. அவர் சொன்னார், பூரி செட்டு ஒன்று வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவோமான்னு கேட்டார். நான் சரின்ட்டேன். ஏன்னா அவர் அப்போ தானே சாப்பிடுவார். ஆனால் வேணாம் வந்துருச்சு. அப்படியே வயிற்றுக்குள்ளே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டு. அப்போ நான் நினச்சேன், கூட்டணி கெடுது. உள்ள இறப்பைக்குள்ளே எதை போட்டோமோ அப்போ தான் அது சரியானபடி வேலை செய்யும். நான் அங்கே போய் வேறு ஒன்று முரண்பாடாக வைக்கும்பொழுது என்ன பண்ணோம், அதுக்கு அது எதிர்கட்சியாக மாறிடுச்சு. சொல்லுது, தேவையில்லாத ஒரு ஆளை உள்ளே அனுப்பி வச்சுட்டு அது உட்காந்து டம்முன்னு என்னத்தை தட்டுது, அங்கே உட்காந்து பேச விடாமல் தட்டுற மாதிரி தான் இங்கே வயிற்றுக்குள்ளே தட்டிகிட்ருக்கு. நான் சிந்திக்கிறேன், என்ன இது என்னமோ பண்ணிட்டு போல. சரி, இது நாம் செஞ்ச அறியாமை கிடையாது, அறியுது, அறிவு சொல்லுது இது வேணாம். அப்புறம் அவருக்காக சரி சாப்பிடுவோமே, அது ஓடிக்கிட்டே இருக்குது. நான் பேசிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு டம்ளர் நிறையா கொண்டு வந்து மாசா இருக்குல்ல, அது மாசாங்கிறது இப்போ கார்த்தி சொல்லி தான் எனக்கு தெரியும். மஞ்சள் கலரில் ஒன்று கொண்டு வந்து வச்சாங்க. ஏன்னா நான் அதெல்லாம் முன்ன பின்ன குடிச்சதே இல்லை. அது நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை அடுத்தால அதை அனுப்பிட்டேன். இப்போ 2வது கூட்டணி உடஞ்சி போச்சு. இன்னொரு எதிர்கட்சி, ஒரு எதிர்கட்சியவே சமாளிக்க முடியலை. இன்னொருத்தர் வந்தால் எப்படி சமாளிக்க? இப்போ வயிறு சொல்லுது சாயங்காலம், எல்லாமே வேண்டாம், சபையை கலைத்து விடு. சபையை கலைக்கிறது எப்படின்னு கேட்டால் ஒன்றுமே வேண்டாம். சார் கூட கேட்டால் டீ வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். 1/2 டம்ளர் வெந்நி மட்டும் வாங்கி குடித்தேன். நான் சொல்லிட்டேன், நான் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிரும். ஆனால் என் வயிறு அப்செட் ஆக காரணம் என்னன்னு கேட்டால், நான் செய்த செயல்.
நான் செய்த ஒரு செயலே தான் எனது கூட்டணி களைவதற்கு காரணம். மறுபடியும் அதை சேர்க்கறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு முயற்சி எடுக்கிறேன், சமாதானம் பேசுகிறேன், வைத்துட்டேன். என்ன சமாதானம்? நல்லா இருப்பேன், இனிமேல் நான் இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், மன்னிச்சுக்கோ, நைட்டு உனக்கு வேலை கொடுக்காம அப்படியே குப்புரடிச்சு படுத்து தூங்கிடுதேன். இதான் சமாதானம். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே தாங்க. சமாதானம் பேசுவதற்கு எப்படி இருக்குன்னா நியூட்ரான் மாதிரி இருக்கணும். அனுமதிக்கணும். முதல்ல ஒன்றை அனுமதிக்கணும். ஒருவர் பேசுகிறத நாம் கேட்குறதே நியூட்ரான் தாங்க. பேச்சை கேட்டுட்டு அதற்குரிய விமர்சனம் பண்ணுறது வேறு, அது அவரவரின் உரிமை. ஆனால் வீட்டில் ஒருத்தர் பேசுகிற வரைக்கும் பொறுமையாக கேட்குறோமா? ஆரம்பிக்கும் போதே தெரியும். ஆனால் பாக்கியலட்சுமி கோர்ட்டில் நின்று பேசுகிறத கேட்கும். கோர்ட்டில் போய் நிற்கா மாமியாருக்காக. அவன் சொல்லிட்டான், நீ அவள் மாமியார் மருமகள் இல்லை அப்படிங்க. இவன் என் மாமியார் தான். அங்கே சட்டப்படி இல்லைங்க, அங்கே தான் நிற்கிது வந்து அரசாங்கம். நிற்கிதா நிற்கலையா? நான் ஒரு வீடு வச்சுருக்கேன், எனக்கு 2 பையன், 2 பேருக்கும் எவ்வளோ இந்த வீட்டோட பங்குங்கிறத நான் எழுதியிருக்கேன். இப்போ எழுதலை, நான் சும்மா சொல்லுதேன். எழுதியிருக்கேன். எழுதி கொண்டு போய் எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஒரு பத்திரத்தை வச்சுட்டு இன்னொரு பத்திரம் எங்கே கொண்டு வைக்கணும்? என்னங்க இப்படி இருக்கீங்க? நீங்களாம் சொத்தெல்லாம் எழுதி வைக்கலையா? ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வைக்கணுங்க. கவர்மெண்ட் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுதோம்ல, அவன் ஒரு பத்திரம் வாங்கி வச்சுக்கிடுவான். நம்மகிட்ட ஒரு பத்திரத்தை கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன் அதுலேயும் கேட்டால், அத்தனை சொத்துக்களும் என்னோடய குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு தான், ஆனால் என்னுடைய உயிர் பிரிந்த பிறகுன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இருக்கும் வரை காப்பாற்றணுமே. அப்புறம் அது சேஃப்டிக்காக எழுதியிருக்கிறேன். எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அவன் என்னை பராமரிக்காமல் விட்டுட்டோம்னா சொத்து தர மாட்டேன்னு மிரட்டலாம். அப்போ தான் அவன் ஒரு நம்பிக்கையோடு இருக்கான், அம்மா எப்படிலாம் நமக்கு தந்துடுவா. இன்னொன்று மருமக சொல்லுவா, ஆமாம் உங்கள் அம்மா என்ன கொண்டுட்டு போகிறா, பார்த்தாலும் பார்க்காட்டாலும் வீடு இங்கே தான் இருக்க போகுது இல்லையா? இப்போ ஒரு சாதாரண ஒரு சின்னதாக ஒரு சொத்து, அதை நான் கொடுக்கறதுக்கு எங்கேருந்து நான் அதிகாரம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என் சொத்தையே நான் பெற்றுட்ட குழந்தைகளுக்கு நான் எழுதி வைக்கிறதுக்கு யாரோட துணை வேணும்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தோட துணை வேணும். அதான் மனிதர்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட மக்களாட்சி. மக்களாட்சியில் என்ன பண்ணுன்னு கேட்டால், ஒருவரை ஒருவர் அந்த சுதந்திரமாக எழுதி கொடுக்குறோம். ஆனாலும் அரசாங்கத்தின் தலையீடு இருந்தால் தான் அந்த உரிமையை சரியானபடி பெற முடியும். உறவுகளும் அப்படித்தான், கணவன் மனைவி உறவும் அப்படித்தான். அரசாங்கத்தில் முதல்ல திருமணம் ஆன உடனே பதிகிறோமா இல்லையா? முன்னாலெல்லாம் ஆரம்ப காலத்தில் கிடையாது. ஆனால் இப்போ கண்டிப்பாக என்ன பண்ண, கம்பல்சரி பதிஞ்சு தான் ஆகணும். நீ கோயிலில் நடத்தினாலும் சரி, வீட்டில் நடத்தினாலும் சரி. யாழ்ப்பாணத்துலலாம் கொழும்புலலாம் என்ன தெரியுமா நடக்கும், அந்த ரிஜிஸ்டர் வீட்டுக்கே வந்துடுவார். ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கள்ல, அவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க எல்லாம் எழுதி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கல்யாணமே நடக்கும். அவங்க அதை சட்ட ரீதியாக தான் அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது ஒரு கணவன் மனைவி ஒரு கூட்டணி அமைக்கணுன்னாலே யாரோட உதவி வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசாங்கத்தோட உதவி வேணும். அந்த அரசாங்கம் எந்த கட்சியாக இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா அரசாங்கம் வேறு, அரசியல் அமைப்பு வேறு. அரசியல் அமைப்பை நம்ம பார்த்தா வேறுபாடு வரும், அரசாங்கத்தை பார்த்தா வேறுபாடு வராது. அப்படி ஒரு அரசாங்கத்தை வைக்கிறதுக்கு அவங்க எத்தனை பேர் கூட்டணி என்னெல்லாம் வச்சாலும் அங்கே என்ன இல்லாமல் இருந்தால் நன்றாக ஆள முடியும் என்றால் ஆளுமை இருக்கலாம், ஆனால் ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ இருந்தால் என்ன செய்வாங்க, இவங்களாம் அவங்களாம் சொல்லிவிட்டு இப்படி தான் நிற்பாங்க. எலக்ட்ரான்னு சொல்லும், நீ என்ன பெரிய இவனா, புரோட்டானை பார்த்து புரோட்டான்னு சொல்லும், நீ என்ன பெரிய இவனா. ஆனால் பிளாக் ஹோல் சொல்லும், மௌனே அத்தனைக்கும் காரணம் நான் தான். இப்போ மறுபடியும் வருவோம், சட்டத்துக்குள்ளேயே வருவோம். அப்போ ஒரு கணவன் மனைவி சேரும் பொழுதும் அரசாங்கம். ஒருவேளை கருத்து வேற்றுமை நிகழ்ந்து பிரிந்தாலும் அரசாங்கமே தான். அப்போ ஒரு உறவு இங்கு வாழ்கிறதுக்கே ஒரு அரசாங்கத்தின் துணை சட்டமாக்கப்படுகிறது என்றால் நாம் எல்லாருமே யாரோட பிடியில் இருக்கிறோம், சட்டத்தோட பிடியில் இருக்கிறோம். அதனால தான் சாமிஜி சொல்கிறாரு, ஐங்குறவர் வழிபாடு தயவு செய்து தினசரி செய்யுங்கள். ஐங்குறவர் வழிபாடுனா விழுந்து விழுந்து கும்பிடுறதெல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்தவரை வணக்கம் வாழ்த்து எல்லாமே ஒன்று தான். அப்போ யாரெல்லாம் வாழ்த்து சொல்கிறாரு, எந்த கூட்டணி நம்மை உருவாக்கியதோ அன்னை தந்தை, சரிதானே. அப்புறம் எல்லா கூட்டணியும் சரியானபடி உடம்புக்குள்ளே வேலை செய்வதற்காக எல்லாம் நடந்தாலும் அதையெல்லாம் மிக சரியாக நமக்கு எடுத்துக்காட்டி பயிற்சிகளை கொடுத்தது சாமிஜி தானே. மாதா பிதா குரு. சரி, இது எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய அறிவு தெய்வம் தான், நமக்கு நாமே உருவாக்க முடியாது. ஆனால் மனுஷனை பாருங்களேன், அவனோட ஈகோ தாங்க தெய்வத்தையே உருவாக்குதா இல்லையா?
நாம் தான் உருவாக்குறோம். நாம் தான் தெய்வம்னு ஒன்று இருக்குங்கிறதே கண்டுபிடிச்ச ஆளே நாம் தான். எப்படி ஜாதி மதத்தை இனத்தெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தெய்வத்தையும் நாம் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ தெய்வந்தான் அது அனைத்தையும் செய்யும் கல்வன் உள்ளே இருக்குது. அப்போ ஏங்க அரசாங்கம்? சாமி சொல்கிறாரு, ஆட்சி தலைவரை தினசரி நீங்கள் வாழ்த்துங்கள். ஏன் வாழ்த்தணும் கேட்டால், அவர்களுடைய இணைப்பு நமக்கு வேணும். அப்போ அவர் போடுற அந்த பச்சை கையெழுத்து எல்லா விதத்திலும் நமக்கு நன்மையை தர வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? தினசரி ஐங்குரோர் வழிபாடு செய்யணும். அதோடு மட்டுமல்லாமல் ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். அந்த கூட்டாட்சி எப்படி நமக்கு நம்ம உடம்புக்குள்ளே நடந்தால் நோய் இல்லாமல் கவலை இல்லாமல், அப்படி தானே? எல்லோரும் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு கவலை இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு கவலை கிடையாது அப்படிம்பேன். அது அவங்கள பார்த்தாலே தெரியுதா, பல்ல காட்டுறீங்களா அப்படிம்பாங்க. அப்படி இல்லைங்க. மனவளக்கலைக்கு வந்த அப்புறம் நான் அதை நினச்சி கவலைப்படதான், நான் இதை நினச்சி ஒன்றுமே வேண்டாம். ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இறப்பை பற்றி நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்படியா, ஏங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சாகும்போது மரண வலின்னு சொல்லுதாங்களா, அது வலிக்குமான்னு கேட்டாங்க. அப்போ சொன்னேன், சாகும் பொழுது வலி இல்லை என்பதை சொன்ன ஒரே மகான் வேதாத்ரி மகர்ஷி தான். அதுவும் அவர் எப்படி சொல்கிறார் தெரியுமா? விஞ்ஞானபூர்வமான விளக்கம். அது இந்த கல்வியில் படித்தாதாங்க வரும். வேறு எந்த புத்தகத்துலையும் எந்த இடத்துலையும் அப்படி எழுதலை. அவர் சொல்கிறார், பிறக்கும் பொழுது உனக்கு அனுபவம் இருக்கா? இல்லை. ஏன்னா நம்மட மனசு இல்லை. இறக்கும் பொழுது மனம் முதலில் அடங்குகிறது, அதன் பிறகே உயிர் பிரிவதால் இறப்பிலும் நமக்கு வலி இல்லைன்னு சொல்லிட்டார். அதை விட இன்னொரு ஸ்பெஷலாக சொல்கிறாரு, எந்த ஒன்று உடலை விட்டு கழுவி வெளியேறும் பொழுது இன்பம். நிறைய தண்ணி குடிச்சாச்சுன்னா பாத்ரூம் போனால் சுகமாக இருக்குது. அப்பா தாராபுரத்தில் இப்போவாது பஸ்ஸை போட்டானே அப்படின்னு ஒரு டிரைவருக்கு ஒரு வாழ்த்து. அப்படின்னா ஏன்? இங்கே நிரப்பி வச்ச கழிவு வெளியில் போன உடனே ரிலாக்ஸ் ஆகுது. செக்ஸும் அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் உடலோட கழிவு வெளியேறினால் அப்படின்னா கொஞ்சோண்டு வித்து குழம்பு செக்ஸில் வெளியேறதுக்கே இன்பமாக இருக்குது. மனமாக தான் மயங்குது மக்களுக்குன்னு வைங்களேன், நமக்கு இல்லை. ஆனால் சாமிஜி சொல்கிறாரு, ஒட்டுமொத்தமாக உடலை விட்டு வித்து குழம்பு வெளியேறும் பொழுது அதுக்கு ஏற்படுவது பேரின்பம். ஆனால் அதை மனம் அனுபவிக்காது. உள்ளே இருக்கக்கூடிய கல்வன்கிற அறிவு தானே வெளியில் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணது? எல்லா கூட்டணியும் கிடையாது. ஏதோ ஒரு கூட்டணி ஒரு இடத்துல கட்டாகும் பொழுது நின்று என்னால் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ இங்கே ஆட்சி அமைப்பதும் கல்வன் எனும் அறிவு, அந்த கூட்டணியை கலைப்பதும் கல்வன் எனும் அறிவு என்றால் இறப்பு கூட வலி இல்லாத ஒன்று, அதுவும் இன்பத்தின் ஒரு பகுதி என சொன்னது சாமிஜி தான். அப்போ அவர் எதுக்குங்க பல்கலைக்கழகங்கள், அப்புறம் வேற எங்க டிப்ளமோ? ஏன் நாங்களாம் தீட்சை எடுக்கலையா? இது காணாதுங்க, இதெல்லாம் காணாது. நான் பேராசிரியர் ஆனதுக்கு அப்புறம் இந்த டிப்ளமோலாம் வருது. அதுக்கு முன்னாடி நாங்கள் எக்ஸாம்லாம் எழுதினோம். நாங்கள் எக்ஸாம் எழுதும்பொழுது எங்களுக்கு தனித்தனி புத்தகம்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக எங்கேயாவது ஒரு கேள்வியை கேட்பாங்க, நாங்கள் படித்து அந்த ஒரு பதில் எழுதுறதுக்கு நாங்கள் 40 பக்கம் படிக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உடல்நலம் மனவளம் எல்லாமே. அப்போ அதெல்லாம் வரலை. அப்புறம் ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணும்பொழுது எஸ்கேஎம் ஐயா சொல்கிறாரு, பேராசிரியரோட கூட்டத்தில் சொல்கிறார் அவர், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களும் தயவு செய்து மனவளக்கலையில் இணைந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். இது என்னடா வம்பா போச்சு, நாமளே பேராசிரியர் ஆகிட்டோம். ஏன்னா அது எல்லாத்துக்கும் இருக்கும்ல, அது எனக்கும் இருந்துச்சு. நாமளே பேராசிரியர் ஆகிட்டோம், நாம் போய் படித்து பரீட்சை எழுதி அடுத்த ஆளை வேறு ஒரு பட்டம் வாங்கணுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் 5 புக்கும் வீட்டுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது தாங்க தெரிஞ்சுது, அந்த ஜூஸை மட்டும் இதில் கொடுத்துட்டு எப்படி அவ்வளோ தேடி படிக்கும்பொழுது ஒரு டென்ஷன் எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாத நிலையில் மிக சரியாக கொடுக்கப்பட்ட அந்த தலைப்புகளும் அது சார்ந்த தத்துவங்களும் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தவம் தாங்க. அப்போ தவம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். இது நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான். அந்த உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவம் எல்லாம், காலையிலேருந்து இரவு வரை என்னென்ன அனுபவம் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுருக்கோமோ அதையெல்லாம் சொல்கிறாரு, அறிவினிலே நிலைத்து விடும். அறிவில் நிலைக்கிற ஒன்று தாங்க வாழ்நாள் பூரா நம்ம கூட வரும். அப்போ அவர் சொல்கிறாரு, அறிவினிலே நிலைத்து விடும். நன்று என்று கண்டபடி எது நல்லதோ
அதை மட்டுமே செய்யக்கூடிய அதுதான் இந்த சமுதாயத்தில் நாம் பாதுகாத்து கொண்டு வாழ்வது. இந்த உடலை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளையும் நம்ம பாதுகாத்து வாழ வேண்டியது, நம்முடைய பேரம்பேத்திகளையும் பாதுகாத்து வாழ வேண்டிய ஒரு சூழலில் நம்ம உட்காந்துருக்கோம். பாதுகாப்பு உடைவதற்கு உண்டான கூட்டணி இருக்கான்னு கேட்டால் நிறைய இருக்குது வெளியில். முதல்ல கையில் இருக்கிற செல்ஃபோன் அதை கொடுத்தாச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒழுக்கங்கிறது எல்லாமே என்ன ஆயிரும், பார்த்தாலே கெட்டு போயிடுங்க. ஏன்னா மனசோட தன்மை அதுதானே. அப்போ அது வேண்டாமா? ஆனால் பலப்படுத்துவதற்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல. அப்போ எது நல்லதோ அதை எடுத்துக்கவும் தெரியணும், எது தேவையில்லை அதை அவாய்ட் பண்ணவும் தெரியணும்னா மன உறுதி வேணும்ல. அந்த மன உறுதியை தருவது ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்றென்று அடையும் அனுபவமெல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். அடுத்தவரை சொல்கிறாரு, நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்புகள் புலன்களுக்கு அமைந்து போகும். நீ இப்படி இரு, நீ யார் வந்தால் வாங்கன்னு கேட்காம இருக்காத, நீ மரியாதை இல்லாமல் இருக்காத. நீங்கள் குழந்தைகளுக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டாம், மனவளக்கலையை கொடுத்தாலே பண்பு தன்னால் வந்துடும். ஏன்னா நமக்கும் அதுதான் அவர்களுக்கும் அதுதான். எதுலெல்லாம் பண்பு வரும்? முதல்ல நாக்கில். பிறரிடம் எப்படி யார்கிட்டலாம் எப்படி பேசணுங்கிறது உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எப்படி வேணாலும் பேசலாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, வாங்க உட்காருங்க வாழ்க வளமுடன் இப்படியே சொல்லுவோம் இல்லையா? நான் இப்போ எம்ஆர்சி சர்வீஸுக்கு போனேன். எம்ஆர்சி சர்வீஸுக்கு போனாலே தனியாக ஒரு ரூம் தான் கொடுப்பாங்க. அதில் மௌனம் இருக்கிறவங்க அந்த அம்மா இருப்பாங்க. போன தடவை ஒருத்தங்க இருந்தாங்க ஒரு அம்மா, அந்த தடவை எனக்கு ரெண்டாமே எனக்கு தெரிஞ்சவங்க தானே. அப்போ அந்த முத்துலட்சுமிங்கிற பேராசிரியர் அவங்க ஃபோன் பேசிட்டு வெளியே நிற்கிறாங்க. நான் அன்புலியில் பார்த்துட்டேன் இந்த வாரம் அவங்க தான் மௌனம் நடத்துகிறாங்கன்னு. நான் போய் எல்லாம் கொடுத்துட்டு பேர் என்னோட இதை கொடுத்துட்டு எத்தனை நாள் இருப்பீங்க, எம்ஆர்சி கிளாஸ் எடுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வரேன். இப்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்ககிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் ரூமுக்கு ஒருத்தவங்க போயிருக்காங்க, அவங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் அனுப்பிட்டோம், வேறு ஒரு தனி ரூம் இல்லை, எம்ஆர்சி ஃபுல்லாக நிரம்பி வழியுது. யாருன்னு என் பேரை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கையில் உள்ள செல்ஃபோன் எல்லாம் வச்சுருக்கலாம், அதெல்லாம் அந்த மேஜையில் வச்சுட்டு அப்படியே குதிச்சாங்களாம். அவங்க குதிக்கக்கூடிய ஆள் தான். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வந்துட்டாங்க. அங்கேருந்து ஓன்னு கத்திட்டு வராங்க. நான் நல்ல தூக்கத்தில் இருக்கேன். நமக்கு ட்ராவல் வேறையா, 9:30 மணி தாண்டியாச்சுனால நான் 8 மணி நேரம் துரியாயந்தம் பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அது சித்திக்கும். அதனால் இப்போ வந்தாச்சு. வந்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தான். உடனே வாழ்க வளமுடன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்று. ஏன்னா ஃப்ரெண்டுன்னா வேறு மாதிரி தானே இருப்போம். பேராசிரியராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்னால் அது வேறு மாதிரி தானே. நீ அங்கே மரியாதை அதெல்லாம் நம்ம சொல்லலை. அப்போது யார்கிட்ட எப்படி, அதே மாதிரி நான் வெளியில் வந்தேன் இங்கே வந்தால் என்ன பெருமாள் ஐயா வராரு, அவர்கிட்ட போய் நின்று சார் உங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியும்? அவர்கிட்ட ஒரு பண்பாக தானே பேச முடியும். 5 அடி தள்ளி நின்று சார் வாழ்க வளம்னா நல்லா இருக்கேன் சார், சரி சார் சரி சார் சரி சார்னா இது தாங்க ஒழுக்க கல்வி என்றால். எவரிடம் எப்போ இடத்துல எப்போ நான் எப்படி நடந்துக்கணுங்கிறது தான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தோடு சேர்ந்து சுவாமிஜி சும்மா இல்லை, அவர் சொல்கிறாரு, உள்ளே இருக்கக்கூடிய கல்வன் என்னும் அறிவின் வசம் நாம் நின்னா நமக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. யாரோட நீ இப்படி இரு நீ இப்படி சொல்லவே வேண்டாம். அப்படி சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வள கல்வியை சாமிஜி கொண்டு வந்து நம்ம கொடுத்துருக்குறாருன்னா, தகுந்த ஏஜில் எப்படி ஒரு செடிக்கு உரம் போட்டால் அது கரெக்டாக வருமோ அது மாதிரி அந்தந்த ஏஜில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தானே கொண்டு போய் கொடுக்க முடியும். அப்படி தெரியக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. அதற்கு வயது தடையே இல்லை என்று சொல்லி நாம் அனைவருமே எத்தனை முறை வேண்டுமானாலும் டிப்ளமோ படிக்கலாம். ஒரு தடவை 2 தடவை இல்லை. இன்றைக்கி வாய்ப்பாளத்தில் கேட்டோன்னே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அதை படிக்கும் பொழுதும் நமக்கு அதில் ஒரு மெசேஜ் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் முதல் தடவை நாம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எக்ஸாம் எழுதுறதுக்காகவே படிச்சிருப்போம். 2வது முறை இணைஞ்சி நீங்கள் உங்களை இணைச்சிட்டு படிக்கும் பொழுது தான் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது அடுத்த முறை நமக்கு தெரியும். என்றால் கல்வி என்பது சரஸ்வதி தாங்க. கையில் ஏந்தி செல்வதற்கு வாய்ப்பை தருவது தான் மனவளக்கலை. வயது வித்தியாசம் இல்லாமலும் அதே சமயத்தில் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை கொண்டு வந்தும் சாமிஜி கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு வாழ்க்கை வள கல்வி. இதை நாம் அனைவருமே கற்றுக்கொள்வோம், கற்றதை இன்னொருவருக்கும் எடுத்து செல்வோம். நல்லதொரு வாய்ப்பை அளித்த ஐயா, தலைப்பு எப்பேற்பட்ட தலைப்பு பாருங்கள். நான் இன்னும் 5 நிமிஷம் பேசினா இங்கே உள்ள கூட்டணி கலைஞ்சிரும். அதனால் சபை கலைக்கப்பட்டது, நாளை சந்திப்போன்னு ஆயிரும். அதனால் நான் நிறைவு செய்துக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னொரு நன்றி சொல்லணும் கணேசன் ஐயாவுக்கு. இப்படி வித்தியாசமாக ஒரு தலைப்பு கொடுக்கும்போது சிந்திக்கிற திறன் வருது.
இது சம்மந்தமாக நான் சிந்தித்ததே இல்லை, இன்றைக்கி தான் சிந்திச்சிருக்கேன். இப்போ தான் சிந்திக்கிறேன்னா இது வருதில்ல, இது அவர் கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் சொல்லு. அப்போ நான் சிந்திக்கிறேன் உள்ளே இருந்தே, ஓ இப்படி எல்லாமே கூட தலைப்பு பேசலாமோ. அப்போ எனக்கு ஒரு அனுபவம் தானே அதில் கிடைக்கிது. அதுக்கு வாய்ப்பளித்த ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.